இந்த வீடியோவில் நாங்கள் சிட் எக்ஸாமில் நடந்த எம்சிக்யூஸை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். முதலாவது எம்சிக்யூ, கிடையான நிலத்தின் மேல் 25 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு கோபுர உச்சியிலிருந்து கிடைக்கு 45 பாக ஏற்ற கோணத்தில் கல்லொன்று 20 வர்க்கமூலம் 2 ms-1 கதியில் எறியப்பட்டதாம். அப்போ ஒரு கிடையான நிலத்தில் 25 மீட்டர் உயரத்தில் இதை நாங்கள் படத்தில் குறிப்போம். இப்போ கல் ஒன்று எரியப்படுது. இந்த கல் 45 பாகை கோணத்தில் கிடைக்கு எரியப்படுது. வேகம் தந்திருக்காங்க 20 வர்க்கமூலம் 2ங்கிற வேகம். சரி, எங்களுக்கு தெரியும் 45 பாகைன்னு சொன்னால் அதில் கொஸ் 45ம் சைன் 45ம் ஒன்றிங்கில் வர்க்கமூலம் 2. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது, நாங்கள் இந்த 20 வர்க்கமூலம் 2 நாங்கள் பிரிப்படுத்தோம்னா கிடையாக 20 ms-1 நிலை குத்தாகவும் 20 ms-1 என்று தெளிவாக விளங்குது. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த எரிய பாதையில் இது முழு இயக்கத்தோட ஆற்றினத்துக்கு பின்னால் இதில் அதே 25 மீட்டர் உயரத்தை உடைய அந்த கிடைமட்டத்தை அடைஞ்சவுடன் இந்த பந்து அதே 20 வர்க்கமூலம் 2ங்கிற வேகத்தை பெறும் இல்லையா? இது எரியல் இயக்கத்தின் தியரி. அது எரிஞ்ச வேகத்தை அடையும். அப்போ கிடையாகவும் நிலை குத்தாகவும் 20. இப்போ எங்களுக்கு தெரியும் இது இன்னமும் எரிய பாதையில் தான் இயங்கும். இன்னும் 25 மீட்டர் கீழுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ 25 மீட்டர் கீழுக்கு இன்னும் அது இயங்கி அது விழ போகிற தூரம். இப்போ எங்கள்கிட்ட கேட்கப்படுற கேள்வி கோபுர அடியிலிருந்து அக்கல் நிலத்தை அடிக்கும் தூரம். இந்த எஸ் தூரத்தை தான் இவங்க இப்போ இந்த கேள்வியில் கேட்காங்க. ரைட், நாங்கள் இந்த எஸ்ஸுங்கிற தூரம் என்னென்று பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், 20 ms-1ங்கிற வேகத்தில் இது மேல் நோக்கிய வேகம்னு சொன்னால் இது இறுதியில் மேல் நோக்கிய வேகம் என்ன? அதி உயர் புள்ளியில் மேல் நோக்கிய வேகம் 0. அப்போ கிடை வேகம் 20 ms-1 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 20 ms-1 எத்தனை செகண்ட்கள் எடுக்கும் 0 அடைகிறதுக்கு? 2 செகண்ட்கள் அடையும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் 10 ms-2 உண்டு. அப்படின்டா ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 அதிகரிக்கும் அல்லது குறைவடையும். அப்போ மேல் நோக்கி போகும்போது குறைவடையும். அப்போ 20 10ஆக மாறும், 10 0ஆக மாறும். அப்போ 2 செகண்ட்கள் எடுக்கும். இதுக்கு பின்னால் வர இங்கால பாதையிலையும் 2 செகண்ட்கள் எடுக்கும். அப்போ இந்த 2 செகண்ட்கள் தான் இது இப்போ போயிருக்கிற இவ்வளவு தூரமுமே. அதாவது நான் சொல்கிறேன், அந்த 25 மீட்டருங்கிற ஒரே கிடைமட்டத்தை அடைஞ்ச அவ்வளவு தூரமுமே மொத்தமாக பாருங்கள் 4 செகண்ட் பயணத்துக்கு எடுத்து. அந்த தூரத்தோட இப்போ எக்ஸ்ட்ராவாக இவர் எக்ஸ்ட்ராவாக இவர் என்ன செய்வார்? ஒரு கிடை இடப்பெயர்ச்சி ஒன்று அடைவார். அந்த கிடை இடப்பெயர்ச்சிக்கு எவ்வளோ டைம்னு தெரியாது. ஆனால் நாங்கள் பாருங்கள் இவ்வளோ தரவுகளை வச்சுமே செய்யலும் மாதிரி இருக்கும். ஏனெண்டா எங்களுக்கு இது எம்சிக்யூ தானே, அவ்வளோ கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இப்போ பாருங்கள் 4 செகண்ட் என்று சொன்னால் இது 20 ms-1 என்று இப்போ கிடை வேகம் எவ்வளோ? அப்போ மொத்த இந்த எரியல் பாதை, அதாவது நான் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் போகிறேன், ABCD, அதாவது A to C வரைக்கும் அடுக்கிற மொத்த நேரம் எவ்வளவு? 4 செகண்ட். அப்போ அவ்வளவு தூரமும் கிடையிடப்பேச்சு எவ்வளோ வரும்? A to C வரைக்கும் கிடையிடப்பேச்சு S=UT. ஏன்? சீரான வேகம். கிடை திசையில் ஆர்முடுகள் தொழிற்படாது. நிலை குத்தாகத்தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள் G வரும், கிடையாக வராது. ஆகவே 20 ms-1ங்கிற கிடை வேகம் தர 4 செகண்டுக்கு அப்போ எவ்வளோ மொத்தம்? 80 மீட்டர் அதிலேயே வந்துடும். ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சரில் 80 மீட்டரை விட ஆன்சர் எப்படி இருக்கணும்? எஸ் தூரம் கூடுதலாக இருக்கணும். ஏனென்றா 80 மீட்டர் தான் இவ்வளோ A to C. எங்களுக்கு தேவை A to D இன்னும் 8ஆக போதுண்டா 80 விட கூடின ஆன்சருங்கிறது ஒரு ஆன்சர் தான். முதலாவது 100 மீட்டர். சரி, இது இப்படி தான் எங்களுக்கு இலகுவாக செய்யலாம். ஆனால் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த Tங்கிற இந்த டைமையும் கண்டுபிடிச்சி C to D இருக்கிற தூரத்தில் இருக்கிற எவ்வளோ நிலை குத்து இடப்பெயர்ச்சி அதுக்கு எடுத்த டைமை கண்டிருப்பீங்க. அந்த டைமை வச்சு அவ்வளோ நேரத்துலையும் கிடையிடப்பெயர்ச்சியும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையாக இது கஷ்டமான முறை. சரி, அப்போ ஈஸியானவே 80 மீட்டர். அப்போ ஆன்சர் தரப்பட்டதில் 80 மீட்டரை விட அதிகமாக தான் வரணும். அப்போ எஸ்ஸுங்கிறது 80 மீட்டரை விட அதிகம். ஆகவே ஆன்சர் முதலாவது. சரி, இப்போ நாங்கள் 2வது கேள்வியை செய்வோம். உயரத்தில் ஒரு பொருள் ஒன்றின் கதியானது ஆரம்ப கதி வியின் அரைவாசியாகும் எனின் அதன் கிடைவீச்சு. அப்போ பாருங்கள், ஒரு எரிய பாதையில் இங்கே விங்கிற வேகம் எரியப்படுது. இதில் அதி உயர் புள்ளியில் இதில் கதி என்னவாம்?
இதில் கிடைவேகம் கதின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்துட்டு திசையை நாங்கள் சொல்லலாம், மொத்த பருமனை மட்டும் கதைக்காங்க. சரி, அப்படின்னு சொன்னால் விங்கிறது என்ன செய்யுதான் v/2 என்று மாறுது. ஆகவே v/2 மாறுதுன்னு சொன்னால் கட்டாயம் என்ன நடக்குது, இங்கே கிடை இடப்பெயர்ச்சி, அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எரியிற டைமில் இருந்த விக்கு தானே, அந்த விக்கு நாங்கள் தீட்டா, அதாவது என்ன கோணத்தில் எறிகிறோமோ அந்த கோணத்தில் பிரிப்படுத்தோம்னா வி கோஸ் தீட்டாண்டும் நிலைக்குத்தாக வி சைன் தீட்டாண்டும் வரப்போகுது. இந்த வி சைன் தீட்டா படிப்படியாக போக குறைஞ்சி இங்கே அதி உயிர் புள்ளியில் வி சைன் தீட்டா வந்துட்டு என்ன வரைக்கும் வி சைன் தீட்டா பூஜ்ஜியமாக இருக்கும், பருமன் குறைஞ்சி கிராவிடேஷனல் ஃபோர்ஸால். அப்போ அதனால் கிடைவேகம் மட்டும்தான் அதி உயிர் புள்ளியில் காணப்படும். அந்த கிடைவேகம் தான் ஏற்கனவே இருந்த வி கோஸ் தீட்டாவும் தானே. ஆகவே வி கோஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு v/2 என்று வரப்போகுது. ஆக இதிலிருந்து நாங்கள் இதிலிருந்து நாங்கள் வி கோஸ் தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஏன் வி வெட்டுப்பற்றும் கொஸ் அரைவாசி வரணும்னு சொன்னால் தீட்டா எத்தனை பாக இருக்கணும், தீட்டா 60 பாகையாக இருக்கணும். சரி, ஆகவே தீட்டா 60 பாகைன்னு கண்டுபிடிக்கிட்டோம். சரி, இப்போ பார்ப்போம், எங்களுக்கு கேட்குற கேள்வி என்னென்றா அதன் கிடைவீச்சு யாதாக இருக்குங்கிறதான் கேள்வி. கிடைவீச்சுண்டா இது மொத்த பயணத்துக்கும் எடுக்கிற டைமை சொல்லணும், அந்த டைமுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க. இதுக்கு நாங்கள் டிரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ணுற சமன்பாடையும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது நியம சமன்பாடு இல்லை, அதனால் நிறைய பேர் பாடமாக்கிக்க மாட்டீங்க. இருந்தாலும் எங்களுக்கு இது ஈஸியாக இலகுவான வினா. பாருங்கள், வி சைன் தீட்டாங்கிற நிலைக்குத்து வேகம் தானே மேல் நோக்கிய வேகம். அப்போ அதுக்கு எடுக்கிற டைம் தான் வந்துட்டு நாங்கள் மேல் நோக்கி v சமன் u சக ஏடிங்கிற சமன்பாட்டை பாவிச்சோம்னு சொன்னால் இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் v சைன் தீட்டா, இது மேல் நோக்கி யூஸ் பண்ணுறோம். v சைன் தீட்டா மைனஸ் g அமர்முடுகலாக இருக்க போதோ இன்டு t. ஆகவே t சமன் இங்கே சைன் தீட்டாங்கிறது என்ன 60 பாகை. அப்படின்னா வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3v ஓவர் 2 அதன் கீழ் g ஆல் பிரிக்கப்பட போகுது. இது t தானே, அதாவது ஒரு அதி உயரத்தை அடையிறதுக்கான நேரம் a to c, c to b. அப்போ a to c வரைக்கும் தான் t. அப்போ a to b வரைக்கும் அதில் 2 மடங்காக இருக்கும். அப்போ 2tன்னு சொன்னால் நாங்கள் 2 பிரிக்கணும்னா 2 வெட்டுப்பட வர்க்கமூலம் 3v ஓவர் g என்று வரப்போகுது. ஆனால் இப்போ பாருங்கள், எங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்வி இது இல்லை, கிடை இடைப்பெயர்ச்சின்னு சொன்னால் எஸ் சமன் யூடி, கிடையாக ஆர்முடுகள் செல்வாக்கு இல்லை, அதனால் ½ at² நாங்கள் வராது. ஆகவே யூடிக்கு வந்துட்டு வி கொஸ் தீட்டாவை போட்டோம்னு சொன்னால் அது வர்க்கமூலம் 3v ஓவர் ஜிங்கிறதால பெருக்கப்பட போகுது. அப்போ வி கொஸ் தீட்டா தெரியும் எங்களுக்கு என்ன, வி கொஸ் 60 அரை. ஆகவே இது வி வந்துட்டு சேர்ந்துக்கிட்டா வி வர்க்கம். ஆகவே லாஸ்ட்டாக ஃபைனல் ஆன்சர் வர்க்கமூலம் 3v வர்க்கத்திங்கள் 2g. தரப்பட்ட ஆன்சரில் இரண்டாவது ஆன்சர். இப்போ அடுத்தது பார்ப்போம், மூன்றாவது வினா. படத்தில் காட்டப்பட்டுள்ள இடப்பெயர்ச்சி நேர வரைவம் ஒரு காரின் இயக்கத்தை குறிக்கின்றது. முதல் 2 செகண்ட்களுக்கும் அடுத்த 4 செகண்ட்களுக்கும் காரினது வேகங்களுக்கு இடையிலான விகிதம். எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது பாருங்க, எஸ்டி கிராஃபில் எங்களுக்கு தெரியும் வேகங்களுக்கு இடையிலான விகிதத்தை கட்டிக்காங்க. வேகங்கள் எதால் குறிப்பிடப்படும், எஸ்டி கிராஃபில் படித்திறன் தான் வேகத்தை தரும். அதாவது பாருங்கள், எஸ்டி கிராஃபில் படித்திறன்கிற நேரம் y ஆள்கூறுகளின் வித்தியாசம் டெல்டா y, அதே மாதிரி x ஆள்கூறுகளின் வித்தியாசம் டெல்டா x. அப்போ படித்திறன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசங்கிறது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரமாக வரப்போகுது. அப்படின்னா என்ன, வேகம். அதனால் படித்திறன் வந்துட்டு வேகத்தை தரும். ஆகவே இங்கே எங்களுக்கு வேகத்தை ஒப்பிட சொல்லிக்காங்க. முதலாவது சந்தர்ப்பத்தில் வேகம் θ1 என்று எடுத்தோம்னா, ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் θ2 எடுத்தோம்னா படித்திறனை θ1ங்கிற படித்திறனைக்கு தானே அது என்னென்று வரப்போகுது, பருமன் 20/2 செகண்ட்கள். அதே போல் θ2 வந்துட்டு
அதே 20 கீழ் அப்போ இந்த முக்கோணிட படித்திருந்தா காணப்படும் 20 கீழ் 4 செகண்ட்கள். சரி, ஏன் 6லேருந்து 2 போனிச்சுண்டா இந்த கேள்வி பேப்பரில் பாருங்கள் 6லேருந்து 2 போனிச்சுண்டால் 4. ஆகவே இதை நாங்கள் சுருக்கணும்ல 20 வெட்டுப்பற்றும். ஆகவே அரை இது 4ல் 1 அப்படின்னு சொன்னால் இது 2 பங்கு இது 1 பங்கு 2க்கு 1 என்ற விகிதம் வரும். 2வது ஆன்சர். மிகவும் இலகுவான வினா. அடுத்த வினா பார்ப்போம். 4வது நிலைக்குத்தாக 10m-1 நிலைக்குத்தாக 10m-1 மழை பெய்யும் ஒரு நாளில் 10 வர்க்கமூலம் 3m-1 வேகத்தில் கிடையாக சைக்கிள் ஓட்டி செல்கின்றார். இவரால் பிரிக்கப்படும் குடை நிலைக்குத்துடனாக்கும் கோணம். இப்போ இது என்னண்டா சார்பு வேக கோட்பாடு. சார்பு வேகம்டா உதாரணமாக பாருங்கள், எங்களுக்கு ஒரு வாகனம் உண்டு, 2 வாகனங்கள் பயணிக்குது. இவர் 10m-1 இவர் 20m-1 இருந்தா இப்போ இது ஏ இது பின்னு சொன்னால் ஏ சார்பாக பியின் வேகம் என்னென்று கேட்டால் இப்போ ஏக்கும் ஒரு வேகம் தானே. சார்பு நாங்கள் பேசுகிறது ஓய்வளிக்கிறதுக்கு. இப்போ புவி சார்பாக தான் நாங்கள் எல்லாத்திர வேகத்தையும் சொல்லுவோம். இந்த 10m-1ங்கிறது புவி சார்பாக. ஏன்னா பூமி ஓய்வில் இருக்கிறதாக நாங்கள் கருதுவோம். உண்மையாக இல்லை நாங்கள் கருதுவோம். ரைட். அப்போ இங்கே பாருங்கள் 2 நாங்கள் இப்போ பொருட்களும் இயங்குது. அப்போ ஏயில் இருக்கிறவர் அதாவது ஏ பியை வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவார், பி எப்படி ஏயை ஃபீல் பண்ணுவாருங்கிறது தான் அந்த சார்பு. இதில் பாருங்கள் ஏ சார்பாகன்னு சொன்னால் ஏயை நாங்கள் நிப்பாட்டணும். அப்போ ஏயை நாங்கள் ஓய்வாக்கணும்னு சொன்னால் இதுக்கு செய்கிற முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏக்கு நாங்கள் எதிராக 10m-1ங்கிற வேகத்தை கொடுப்போம். அப்போ பிக்கும் அதே எதிராக 10m-1 வேகத்தை கொடுக்கணும். ஏன்டா ஒரே சந்தர்ப்பம் நாங்கள் 2ஐயும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ கொடுத்தோம்னு சொன்னால் ஏ வந்துட்டு இப்போ வேகம் என்ன 0, ஏட வேகம் 0. அப்போ ஏ ஓய்வாகிட்டு. அதே மாதிரி பீட வேகம் இப்போ என்ன 10 20லேருந்து 10 போனிச்சுண்டா எதிர்த்து செய்தானே. அப்போ 10m-1 பேலன்ஸ் மிஞ்ச போது. ஆகவே இவர் ஓய்வில் இருக்கிற டைமில் இவர் எத்தனை 10m-1 வேகம். ஆகவே ஏ சார்பாக பியின் கதி 10m-1 திசையும் கதிக்கணும். வேகம்னு சொன்னால் நாங்கள் திசையை சொல்லணும் வலம் நோக்கி. சரி, அப்போ இதுதான் சார்பு வேகம். இதே போல் நாங்கள் இந்த 4வது கேள்விக்கு பார்ப்போம். நிலைக்குத்தாக 10m-1 மழை பெய்யுதான். அப்போ மழை பொழியுது 10m-1. இப்போ சைக்கிள் ஓட்டி போகிறாரு 10 வர்க்கமூலம் 3m-1 வேகத்தில். இப்போ உண்மையாக நிலைக்குத்தாகத்தான் பூமி சார்பாக மழை துளி நிலைக்குத்தாக விழும். சைக்கிள் ஓட்டி பூமி சார்பாக 10 வர்க்கமூலம் 3m-1. ஆனால் சைக்கிள் ஓட்டிக்கு மழை எப்படி பொழியிற மாதிரி தோணும் பொழியும். ஏனென்றால் சைக்கிள் ஓட்டி வேகமாக ஓடுறார். அதனால் அவருக்கு பாருங்கள் மழை வந்துட்டு அவரை நோக்கி வர மாதிரி. ஏண்டா இவர வேகம் மலைக்கு கொடுக்கப்படும். உதாரணமாக இந்த இடத்த நான் சைக்கிள் ஓட்டியை நிப்பாட்டணும்னு சொன்னால் அந்த மலைக்கு நான் எதிர்த்து சில வேகத்தை கொடுப்பேன். உதாரணமாக இவர் தான் சைக்கிள் ஓட்டின்னு சொன்னால் இதான் பொழியிற மலைனா மலையிட வேகம் கீழ் நோக்கி 10m-1. இவர் வந்துட்டு என்ன 10 வர்க்கமூலம் 3m-1. இப்போ இந்த இடத்த சைக்கிள் ஓட்டி சார்பாக அதாவது இவரை நிப்பாட்டிட்டு இவருக்கு எப்படி மழை பெய்யும்னு பார்க்க போகிறோம். அப்போ இவருக்கு எப்படி மழை பெய்யும்னு பார்க்குறேன்னு சொன்னால் இவரை நிப்பாட்டணும்னு தானே இவருக்கு எதிராக 10 வர்க்கமூலம் 3m-1 நாங்கள் கொடுக்கணும். அப்போ இந்த இவருக்கு கொடுத்தா இவருக்கும் அதான் மழை துளிக்கும் நாங்கள் 10 வர்க்கமூலம் 3m-1 வேகத்தை அதே மாதிரி கொடுக்கணும். ஏன் அதே ஒரே ஊடகம் ஒரே வினா ஒரே சந்தர்ப்பம். அப்போ நாங்கள் கருதுகிற எல்லாத்துக்குமே ஒரே விதத்தில் தான் நாங்கள் பிரயோகிக்கணும் சமநிலைக்கு. அப்போ 10 வர்க்கமூலம் 3 இவருக்கும் 10 வர்க்கமூலம் 3 கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள் இவர் ஓய்வுன 10 2 இல்லாமல் 0 ஆயிடும். அப்போ இப்போ இவர் ஓய்விலைக்கிற சந்தர்ப்பத்தில் இவர பயணப்பாதை எப்படி இருக்க போதோ இந்த 10 வர்க்கமூலம் 3ண்டையும் 10ண்டையும் விலையுள்ளாக இருக்க போகுது. அப்போ இதர விலையுள்ள நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் எழுதலாம் பாருங்கள் 10m-1 இவர் 10 வர்க்கமூலம் 3m-1. அப்போ திசையை கேட்டாங்கண்டா அது என்ன தெற்குக்கும் மேற்குக்கும் தென்மேற்கு திசையை நோக்கி அது என்ன கோணம்னு கேட்காங்க. நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணம்ங்கிறது தரப்பட்ட டீட்டா. பாருங்கள் படத்தை சந்திக்கிற டீட்டா. அப்போ டீட்டா சமன் என்னென்னு வரும். இப்போ நாங்கள் இதை முக்கோணமாக ஒரு கம்ப்ளீட் பண்ணலாம். முக்கோணமாக கம்ப்ளீட் பண்ணால் இந்த 10 வர்க்கமூலம் 3 இந்த ஆப்போசிட் சைடுக்கு வரும். இது 10 இங்கால பக்கம் இருக்கிற திசை. ஆகவே இது 10 இது 10 வர்க்கமூலம் 3ண்டா என்ன டீட்டா டான் டீட்டா நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டான் டீட்டா சமன்
10 வர்க்கமூலம் 3 கீழ் 10. அப்போ 10 10 வெட்டுப்பட வர்க்கமூலம் 3ங்கிறது தீட்டா சமன் 60 பாகை. ஆகவே தரப்பட்டுள்ள 4வது ஆன்சர். சரி, இதே போல் ஒரு சார்பு வேக கேள்வி தான் அடுத்து தரப்படுற கேள்வி. பாருங்கள், 5வது கேள்வி. 5வது கேள்வியில் நீங்கள் கேள்வி வாசிச்சிருப்பீங்க. இதில் ஆறுமுடுகளுக்கு சார்பு கதைக்காங்க. சார்பு இயக்கத்தில் 2 இருக்குது, சார்பு வேகம், சார்பு ஆறுமுடுகள். இங்கே சார்பு ஆறுமுடுகள் தியரி தான் தரப்பட்டிருக்குது. அப்போ ஏங்கிற ஒரு ஊடகத்தில் இருக்கிறவர், அடுத்தது பிங்கிறவர் கீழுக்கு நிலைய கூத்தாக நிற்காரு. இப்போ இதே போல் வைங்கிற ஒரு பந்தொண்டு கீழ் நோக்கி விழவிடப்படுது. எங்களுக்கு தெரியும், இப்போ பூமியில் இருக்கிற அந்த பிங்கிற நபர் இருக்கார் தானே, இவர் ஓய்வில் இருக்கார். இவர் வேகம் என்ன? 0. இவர் ஆறுமுடுகள் என்ன? இவர் உணர்ற ஆறுமுடுகள் என்ன? 0. அப்போ 0 ஆறுமுடுகளை இவர் உணர்றாருன்னு சொன்னால் இவர் சார்பாக வை என்ன வேகத்தில் போவார்? கீழ் நோக்கி ஜி, புவியீர்ப்பு ஆறுமுடுகள். ஜியில் பெருமானம் எத்தனை? 10 ms-2. ஏன்னா அப்போ இவருக்கு வர கிராஃப் உண்மையா எஸ்டி கிராஃப் தானே படத்தில் தரப்பட்டிருக்குது. அடுத்த தியரி எஸ்டி கிராஃப். இப்போ பாருங்கள், எஸ்டி கிராஃப்ட படித்திறன் என்னத்தை தரும்? நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி எஸ்டி கிராஃப்ட படித்திறன் எம் வந்துட்டு வேகத்தை தரும். அப்போ ஆறுமுடுகள் இயக்கம் தான் இங்கே பிக்கு. அப்போ பி வந்துட்டு ஆறுமுடுகள் இயக்கத்தை காட்டுறாருன்னு சொன்னால் ஆறுமுடுகள் இயக்கம்னு சொன்னால் கட்டாயம் கிராஃப்ட வேகம் வந்துட்டு என்ன செய்யும்? அதிகரித்து கொண்டு போகும். வேகம் அதிகரித்து கொண்டு போகும். எவ்வளவு? 10 ms-1 ஒவ்வொரு செகண்ட்களுக்கும் அதிகரித்து கொண்டு போகும். அப்போ 2வது செகண்ட் 20 ms-1, 3வது செகண்ட் 30 ms-1 அப்படின்னு அதிகரித்து கொண்டு போகும். அப்போ வேகம் வளர்ந்து கொண்டு போகணும் நேரத்தோடு. அப்படின்னு சொன்னால் கிராஃப் வந்துட்டு படித்திறன் மாறாமல் இருக்குமா? இல்லை. கிராஃப் வந்துட்டு இப்போ வேகம் அதிகரிக்கணும், அது அதிகரிக்கிற படித்திறன் அதிகணும். அப்போ தூரம் அதிகரிக்கணும், அதிகரிக்கிற படித்திறன். அப்போ இதில் 1 2 3 இந்த கிராஃபில் எந்த கிராஃபில் ஷேப் வரும்? இது 2வது கிராஃப் சீரான வேகம். பாருங்க, படித்திறன் மாறலை அப்படின்னா வேகம் மாறலை, மாறா வேகத்துக்கான கிராஃப். அப்போ அது வருமா? வராது. 3வது பாருங்கள், வேகம் என்ன செய்யுது? தொடலி வழியை நாங்கள் படித்திறனை பார்த்தோம்னா படித்திறன் அதிகரித்து கொண்டு போகுது. பாருங்கள், அப்போ படித்திறன் அதிகரிக்கிற கிராஃப் 3வது கிராஃப் தான் ஆன்சர் வரும். ஆகவே தரப்பட்டதில் நாங்கள் 4வது கிராஃப் 5வது கிராஃபை பார்க்கவும் தேவையில்லை. அப்போ முதல் 3 கிராஃபில் எந்த கிராஃப் சரி? இப்போ பி கிராஃப் எப்படி வரும்? பீட வந்துட்டு ஆறுமுடுகள் 10 ms-1 ஃபீல் பண்ணுவார். சரி, ஓகே. பிங்கிறவர் 10 ms-1 ஆறுமுடுகளில் இந்த வைங்கிற பந்து வருவதாக உணர்வார். இது ஏயில் பாருங்கள், ஏ என்ன செய்கிறாராம்? கீழ் நோக்கி மாறா ஆறுமுடுகள் 3 ms-1 கீழ் நோக்கி விழுகிறாராம். இப்போ இவர் இயங்குறவர். அப்போ இவர் சார்பாக இவருக்கு எப்படி கிராஃப் வருங்கிறது தான் ஏங்கிற கிராஃப். என்ன? ஏங்கிற கிராஃப். அப்போ ஏங்கிற கிராஃபை பார்க்குறதுக்கு நாங்கள் சார்பு வேகம் பார்க்கணும், சார்பு ஆறுமுடுகள் பார்க்கணும். அப்போ இவருக்கு நாங்கள் சார்பு ஆறுமுடுகள் போடுறோம்டா, இவருக்கு எதிர் திசையில் நாங்கள் என்ன செய்யணும்? அதே 3 ms-2ங்கிற ஆறுமுடுகளை கொடுத்தோம்டா இவர் ஆறுமுடுகள் 0 ஆயிடும். அப்படின்னு சொன்னால் இவருக்கும் மேல் நோக்கி என்ன செய்யணும்? நாங்கள் 3 ms-2ங்கிற ஆறுமுடுகளை கொடுக்கணும். கொடுத்தா இப்போ ஏ சார்பா இவர் இயங்குகிற வேகம் இவர் ஃபீல் பண்ணுற உணர்ற ஆறுமுடுகள் என்னன்னு சொன்னால் கீழ் நோக்கிய திசையில் விளைவுலாக 10 ms-2லேருந்து 3 கழிக்கும்டா 7 ms-2ங்கிற ஆறுமுடுகள். அப்போ குறைவான ஆறுமுடுகளை தான் இவர் ஃபீல் பண்ணுவார். அப்போ இவருக்கு வார வேக வளர்ச்சி இருக்குதானே, அது பியில் வர்ற வேக வளர்ச்சியை விட குறைவாக இருக்க போகுது. அப்படின்னு சொன்னால் இப்போ கிராஃபோட படித்திறன் எங்களுக்கு தெரியும். எஸ்டி கிராஃபோட படித்திறன் பிங்கிறவருக்கு இப்படி கிராஃப் படித்திறன் வருதுன்னு சொன்னால் வேக வளர்ச்சி. அப்போ ஏங்கிறவருக்கு அதை விட குறைவான படித்திறன் தானே வரணும். அவருக்கு அதை விட குறைவான படித்திறன் வரணும்னு சொன்னால் அதை விட குறைவான படித்திறன் வரணும்னு சொன்னால் ஏயிட வந்துட்டு ஏயிட கிராஃப் வந்துட்டு மேல் நோக்கி வரணும். பாருங்கள், இது பீட கிராஃப் அறிக்க போது, அடுத்தது இது ஏட கிராஃப் அறிக்க போது. ஏன்? இவர் வந்துட்டு இது பீட கிராஃபாக இருக்குன்னு சொன்னால் அப்போ
இவருக்கு வர ஏக்கு வந்துட்டு படித்திறன், அதாவது படித்திறன் வந்துட்டு குறைவாக வரணும் ஏயை விட. அப்படின்னு சொன்னால் கீழ் நோக்கிய படித்திறனாக இருக்கும். ஆகவே ஏ கீழ் நோக்கி இருப்பார். ஆகவே தரப்பட்டதில் ஆன்சர் எத்தனாவது? 3வது ஆன்சர் வரப்போகுது. ஏன் இவரை படித்திறன் பெருமானம் ஒரே குறிப்பிட்ட டைமுக்கு இவர படித்திறன் வந்துட்டு அதிகரிப்பை விட இவர படித்திறன் பீட படித்திறன் அதிகரிப்பு கூட இருக்கும். ஏன் இவரை 10 ms - 2ங்கிற ஆர்முடுகள், இவர் வந்துட்டு என்ன 7 ms - 2ங்கிற ஆர்முடுகள். அதனால் அவருக்கு வர வேகம் இவரை விட குறைவாகத்தான் நீக்கும். ஆகவே ஏட வந்துட்டு வேக வளர்ச்சி வீதம் குறைவாக காணப்படும். ஆகவே தரப்பட்டதில் ஆன்சர் 3வது ஆன்சர் வரப்போகுது. வினா 6வது. கோபுரம் ஒன்றின் உச்சியிலிருந்து பந்து ஒன்று போடப்படுது. அதன் இறுதி செகண்டில் 25 மீட்டர் தூரத்தை பயணித்த பின் கோபுரத்தின் உயரம் என்ன? அப்போ இறுதி செகண்டில் மாத்திரம் மாத்திரம் 25 மீட்டர் பயணிச்சிக்கலாம். அப்போ இதுக்கு நீங்கள் ஏற்கனவே நிறைய பாஸ் பேப்பர் கல்வியில் செஞ்சுருப்பீங்க. புவியீர்ப்பிங்கல் இயக்கம் சம்மந்தமாக அது பயணிக்கிற ஒவ்வொரு செகண்டில் மாத்திரம் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்று சொல்லி. உதாரணமாக ஒரு புவியீர்ப்பிங்கல் இயக்கத்தை நான் உதாரணமாக சொல்கிறேன். 30 ms - 1ல் ஒரு பந்தை மேல் நோக்கி எரிஞ்சிருந்தா அது உயர் புள்ளியை அடைஞ்சு 30 ms - 1ல் கீழ் நோக்கி தரையை வந்து அடையும். சரி, அதே வேகத்தில் வந்து அடையும். இப்போ கீழ் நோக்கி ஜிங்கிற புவியீர்ப்பார்முடுகள்னு சொன்னால் ஜி என்ன 10 ms - 2 தானே. அப்படின்னா ஒவ்வொரு செகண்ட்களுக்கும் 10 ms - 1 வேகம் குறைவடையும். அப்படின்னு சொன்னால் முதலாவது செகண்டுக்கு என்ன செய்ய போதோ 20 ms - 1 என்று வேகம் குறைவடையும். அப்போ முதலாவது செகண்டுக்கு 20 ms - 1 என்று வேகம் குறைவடைந்து பெருமானத்தை அடையும். ஏன் 10 ms - 1 குறைவடையும். அதே மாதிரி ரெண்டாவது செகண்டுக்கு 10 ms - 1 குறைவடைந்தால் 10 ms - 1 ஆகும். 3வது செகண்டில் 0 ஆயிடும். அப்போ மொத்தம் 3 செகண்ட் எடுக்கும் போகிறதுக்கு பயணப்பாதை. திருப்பி ரிட்டர்னுக்கும் அதே 3 செகண்ட் அதே மட்டங்களில் அதே வேகங்கள் அடையும். அப்போ அதே 10 ms - 1 அதே கொப்பியான விஷயம் நடக்கும். அப்போ அதே 30 ms - 1 தரையை வந்து அடையும். அப்போ இது ரெண்டுக்கும் எடுக்கிற டைம் வந்துட்டு என்ன ஒரே நேரத்தை எடுக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க 0லேருந்து இப்போ உயர் புள்ளியிலேருந்து நாங்கள் கவனிப்போம். அதுலேருந்து 10 ms - 1ங்கிற தூரத்தை 10 ms - 1ங்கிற வேகத்தை அடைகிற வரைக்குமான இடப்பெயர்ச்சி S = இதுக்கு சமன்பாடு என்ன வரும்? S = ut + ½ at². அது இங்கே gt² நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் ஆரம்ப வேகம் 0. ஏன் நாங்கள் 0 தானத்திலிருந்து அதாவது A to Bயில் பார்க்கும். அப்போ A to B வந்துட்டு ut வராது. அப்போ S வந்துட்டு Sக்கான பெருமானம் ஜிக்கு நாங்கள் 10 பெருதிட்டோம்டா ½ அரை 10 வெட்டு படிக்கின்றா 5. ஆகவே 5t²ங்கிறது தான் சமன்பாடு. அப்போ முதலாவது செகண்டில் மாத்திரம் அப்போ முதல் செகண்டில் மொத்தமாக நடந்த இடப்பெயர்ச்சி எத்தனை வரும்? 1 பெருதிட்டோம்டா 1 5 மீட்டர். அதே போல் ஏயிலிருந்து இது சின்னு சொன்னால் சி வரைக்குமான இடப்பெயர்ச்சி அப்போ 2 செகண்ட் எடுத்திருக்கும். ஏன்னா இது போலதுக்கு 2 செகண்ட் தானே. அப்போ 2 செகண்ட் இந்த பீரியடில் நடந்த மொத்த இடப்பெயர்ச்சி. அப்போ 2 செகண்டை போட்டோம்னா 5 தர 2 இந்த வர்க்கம் 2 4 5 20. அப்போ 20 சொன்னால் அடுத்ததை பாருங்கள், மொத்தமாக பயணத்துக்கு எடுத்த தூரத்தை பார்ப்போம். எஸ் வந்துட்டு எவ்வளோ வரப்போதோ 3 செகண்ட். மொத்த பயணம் 3 செகண்ட். அப்போ 5 தர 3 வர்க்கம். அப்போ 3 9 9 45 மீட்டர். இப்போ இதிலேருந்து நீங்கள் முடிவுண்டு எடுத்திருப்பீங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி நிறைய பாஸ் பேப்பர் செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸில் வந்திருக்கும். முதலாவது செகண்டில் மாத்திரம் நடந்த இடப்பெயர்ச்சி 5 மீட்டர். முதல் 2 செகண்ட் வரைக்கும் மொத்தமாக 20 மீட்டர் போகணுன்னு சொன்னால் இரண்டாவது செகண்ட் மாத்திரம் அடைந்த இடப்பெயர்ச்சி வந்துட்டு எவ்வளவோ 20லேருந்து 5 கழிச்சோம்னா 15 மீட்டர் மாத்திரம். இப்போ பாருங்கள், 3வது செகண்டில் மட்டும் நடந்த இடப்பெயர்ச்சி. அப்போ முதல் 2 செகண்ட் இல்லை, தனியாக 3வது செகண்ட் மட்டும். அதில் எவ்வளோ வரும்? 45லேருந்து 20 கழிக்கணும். ஏன் முதல் 2 செகண்டுக்கும் 20, 3வது செகண்ட் முடிய 45ன்னு சொன்னால் அப்போ 3வது செகண்டுக்கு மட்டும் எவ்வளோ போயிருக்கு? 25 மீட்டர். அப்போ பாருங்கள், இதிலிருந்து விளங்குதா 30 ms - 1க்கு தான் இந்த இடப்பெயர்ச்சி மாறல். இதே இது 40 ms - 1ல் அனுப்பினதுக்கு எப்படி வரும்? 1 இருந்து 10 0 இருந்து 10 வரைக்கும் எத்தனை? 5 மீட்டர். 10லேருந்து 20 வரைக்கும் எத்தனை? 15 மீட்டர். 20லேருந்து 30 வரைக்கும் எத்தனை? 25 மீட்டர். 30லேருந்து 40 அடுத்தது எத்தனை வரும்?
35 மீட்டர். இந்த ஒழுங்குலேயே இது அதிகரிக்கிட்டு போகும். ஒரு எண் கோலத்தில் 10 மீட்டர் அதிகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் அதிகரிக்கிட்டு போகும். இந்த இடப்பெயர்ச்சி எல்லாமே அந்த குறிப்பிட்ட செகண்டில் மட்டும் நடந்த இடப்பெயர்ச்சி, மொத்தமாக நடந்த இடப்பெயர்ச்சி இல்லை. அதில் கவனம் அறிங்க. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு விளங்குது. கேள்விக்கு வருவோம். 25 மீட்டர் தூரம் என்று சொன்னால் கேள்வியில், அப்போ 25 மீட்டர் தூரத்தை லாஸ்ட் செகண்டில் அடையுதாம். அப்போ லாஸ்ட் செகண்ட் அப்போ எத்தனை செகண்ட் ஆகிக்கும்? அப்போ 3வது செகண்ட் தான் இது மொத்தமாக. அப்போ லாஸ்ட் செகண்ட் 3வது செகண்ட். அப்போ மொத்தமாக முதல் 2 செகண்ட்லேயும் 5 15. அப்போ மொத்தமாக இவர் இடம்பெயர்ந்து போகிற எவ்வளவோ 5 சக 15 சக 25. அப்போ எத்தனை 45 மீட்டர் இவரை மொத்த டிஸ்டன்ஸ் ஆയിരിக்கும். ஆன்சர் 2வது. அடுத்த வினா பாருங்க. 7வது. ஒரு எரிபொருள் ஒரு எரிபடை ஒன்று நிலத்திலிருந்து எரியப்பட்டு 2 செகண்ட்களின். அப்போ பாருங்க கிடையோட எரிய இயக்கம். அப்போ எரிய இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படும், அது மீண்டும் தரையை வந்தடையும். இது முதல் 2 செகண்ட்களுக்கு. அப்போ 2வது செகண்டில் 30 பாகை கோணத்தை அடையுதான். அப்போ இந்த கோணம் மாறாமல் இருக்குமா? இல்லை, மாறும். குறைவடைந்து கொண்டு போய் கிடையாக மாறும். ஒரு கட்டத்தில் அது உயர் புள்ளியில் கிடையாக மாறும். அப்போ பாருங்கள், இந்த நேரத்தில் இருக்கிற வேகத்தை தந்திக்காங்க. அப்போ இது மொத்த பயணத்துக்கு இவ்வளவு பயணத்துக்கும் 2 செகண்ட் டைம் எடுத்திருக்கி. அடுத்த 3வது செகண்டில் கிடையாக மாறுதான். ஏன்னா அப்போ 3வது செகண்டில் கிடையாக மாறுதுண்டா இவ்வளோ வந்துட்டு 1 செகண்டில் நடந்த மாற்றம். சரி, அப்போ மொத்த பயணத்துக்கும் 3 செகண்ட் எடுத்திக்கா இல்லையா? அப்போ மொத்த நிலைக்குத்து பயணத்துக்கும் 3 செகண்ட் எடுத்திக்கிண்டா எங்களுக்கு தெரியும் எரிய இயக்கத்தில் நிலைக்குத்து கூறு ஒன்று காணப்படுது. இது புவியீர்ப்பிங்கல் இயக்கம் மாதிரி தானே. அப்போ ஏனென்றா கீழ் நோக்கி G சமன் 10 ms - 2. அப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms - 2 1ங்கிற அடிப்படையில் வேகம் குறைவடைந்து கொண்டு போகும். அப்படின்னு சொன்னால் இது பூச்சியத்தை அடையுது. 3 செகண்ட் கழிச்சு பூச்சியத்தை அடையுதுன்னு சொன்னால் இவர் எரியப்பட்ட வேகம் எத்தனை அறிக்கணும்? 30 ms - 1 ஆகிக்கணும். அப்போ தான் இவர் குறைவடைந்து 10 20 என்று சொல்லி முதலாவது செகண்டுக்கும் 2வது செகண்டில் அப்போ இவர் அடையிற வேகம் என்ன? 10 ms - 1. அதுக்கு பின்னால் பூச்சியம் அடைவது. விளங்குதா? ஆகவே எங்களுக்கு இதிலேருந்து விளங்குது முதலாவது செகண்ட் இவர் அடையிற வேகம் என்ன? 10 ms - 1. எங்களுக்கு கேட்டிக்கிற கேள்வி என்னென்னா, இவர் ஆரம்பத்தில் கிடையோட என்ன கோணம் தெரியப்பட்டிருப்பார், இவரை மொத்த எரியல் வேகம் v என்னங்கிறது தான் கேள்வி. ஆனால் எங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவை? கிடை வேகம் தேவை. கிடை வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 30 பாகை இந்த 2வது செகண்ட் இறுதியில் 30 பாகைங்கிற ஏங்கிள் ஏற்படுத்துது. நாங்கள் அதில் கண்டுபிடிச்சோம் 10 ms - 1ங்கிற நிலைக்குத்து வேகத்தை. சரி, அப்போ இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த v1, அதாவது 30 பாகை சந்தர்ப்பத்தில் காணப்படுற எரியல் வேகம் v1 தானே, அது குறைஞ்சிருக்கும். ஏன்னா வியிலேருந்து v1 குறைஞ்சிருக்கும். சரி, இப்போ பார்ப்போம். இந்த v1 வந்துட்டு v1 சைன் 30 பாகை தானே 10 ms - 1. ஏன்னா v1 சைன் பிரித்த கூறு தான் நிலைக்குத்து கூறு 10 ms - 1. ஆகவே சைன் 30 எத்தனை? அரை என்று தெரியும் எங்களுக்கு. ஆகவே இந்த அரை அங்கலப்பை பெருக்கப்பட்ட v1 சமன் 20 ms - 1. ஆகவே v1க்கான பெறுமதி 20 ms - 1 எங்களுக்கு இதிலிருந்து கிடைவேகத்தை காணலாமா இல்லை? v ஹொரிசோண்டல் போகிறேன். அப்போ v ஹொரிசோண்டல் சமன் என்ன? v1 cos θ தான் v ஹொரிசோண்டல். அப்போ v1 cos θ v1 ஐக்கனை கண்டுட்டு 20 ms - 1 தர cos 30 தானே. cos 30 வர்க்கமூலம் 3 2 வெட்டுப்பட்டா 20 10. ஆகவே v ஹொரிசோண்டல் கிடைவேகம் வந்துட்டு 10 வர்க்கமூலம் 3. ஆகவே 10 வர்க்கமூலம் 3 நாங்கள் கிடைவேகத்தை கண்டுபிடிக்கிறோம். இந்த கிடைவேகம் மாறுமா? மாறாது. இதுதான் அது உயர் புள்ளியிலையும் கிடைவேகம், ஆரம்பத்திலையும் கிடைவேகம். அப்போ v ஹொரிசோண்டல் 10 வர்க்கமூலம் 3. இப்போ நாங்கள் நிலைக்குத்து வேகத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், கிடைவேகத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதிலிருந்து நாங்கள் விரையுள் வேகத்தையும் கண்டுபிடிக்கலாம், தீட்டாவையும் கண்டுபிடிக்கலாம். சரி, நாங்கள் பாருங்கள், இவர் எரியப்படுற நிலைக்குத்து வேகம் 30 ms - 1, கிடைவேகம் 10 வர்க்கமூலம் 3 ms - 1. அப்போ எரியப்படுற கோணம் என்னவாக வரும்? அப்போ நாங்கள் ஒரு முக்கோணியை கம்ப்ளீட் பண்ணலாம். முக்கோணியில் இங்கால பக்கம் 30, இங்கால 10 வர்க்கமூலம் 3, இதான் எரியல் கோணம் தீட்டா. அப்போ தான் தீட்டா தான் தொடர்பு. எதிர்பக்கத்திங்கள் அயல் பக்கம் 30 வர்க்கமூலம் 3 10 வர்க்கமூலம் 3. சுருக்கினோம்டா 3 வர்க்கமூலம் 3 அப்படின்னு சொன்னால் இந்த வர்க்கமூலம் 3 கீழுக்கு மேலுக்கு வந்துடும் 3 வர்க்கமூலம் 3. ஆகவே தீட்டா சமன் என்ன? தான் இன்வர்ஸ் வர்க்கமூலம் 3 பெருமானம் 60 பாகை. அப்போ தரப்பட்டது ஆன்சரில் 2 வரும் 1 வரும். சரி, இப்போ நாங்கள் இந்த 60 பாகைங்கிற கோணத்தையும் வச்சு நாங்கள் இந்த v வேகம் தானே. அப்போ v சைன் தீட்டா தான் 30 பாகை. அப்போ v அதே மாதிரி v cos θ தான் என்ன? 10 வர்க்கமூலம் 3. என்ன
அப்போ வி கொஸ்டீட்டா கொஸ்டீட்டோட பெருமானம் எத்தனை 60 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 60ன்னு சொன்னால் வர்க்கமூலம் 3 கீழ் 2. அப்போ வர்க்கமூலம் 3 வெட்டுப்பட்டா கொஸ் 60ங்கிறது அரை தானே. அப்போ வி சமன் என்னென்று வரும் 20 வர்க்கமூலம் 3 ms மைனஸ் 1ங்கிற வேகம். அப்போ இது தரப்பட்ட ஆன்சரில் 20 வர்க்கமூலம் 3 ஆன்சர் இல்லை. அதனால் நாங்கள் இந்த கேள்விக்கு ஓல் ஆன்சர் கொடுத்தோம். சரி, ஆனால் உண்மையான இந்த 20ங்கிற ms மைனஸ் 1ங்கிற இந்த ஆன்சரோட தான் வர்க்கமூலம் 2 மிஸ் ஆகிட்டு. சரி, ஓகே, இருந்தாலும் ஓல் ஆன்சர் கொடுத்திக்கிறோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி கிராஃப் கேள்வி. நாங்கள் கிராஃப்லேயே விளங்கப்படுத்துகிறோன்னு பாருங்கள். இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது விடி கிராஃப். கேள்வியை பாருங்கள், கேள்வியை வாசிக்கிங்கன்னா விளங்கும். கேள்வியில் ஏபிங்கிற 2 புகையிரதம். இதில் பிங்கிற புகையிரதம் ஏங்கிறத விட, இப்போ பிங்கிற புகையிரதம் இது ஏங்கிற புகையிரதத்தை விட பின்னால் காணப்படுது. எவ்வளோ? 10 கிலோமீட்டர் பின்னால் காணப்படுது. ஆகவே ஏ வந்துட்டு முன்னுக்கு காணப்படுது, பி பின்னுக்கு காணப்படுது. அப்போ பியும் நகருவார், ஏயும் நகருவார். எப்போ ஏ பியை பிடிப்பாருங்கிறது தான் கேள்வி. பாருங்கள், ஆன்சர்லேயே விளங்குது எங்களுக்கு. அப்போ பார்ப்போம், எங்களுக்கு பி ஆனது ஏயை பிடிக்கணும்னு சொன்னால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு அவர் பயணிக்கணும்? 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வைக்கணும். அப்போ 10 கிலோமீட்டர் இவர் நகர்ந்தா இருந்தால் ஏயை பிடிப்பார். சரி, இப்போ பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு செகண்ட்களுக்கும், ஒவ்வொரு செகண்ட் இல்லை, ஒவ்வொரு ஹவர்ஸுக்கும் நாங்கள் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஏ போகிறாரு பி போகிறாருன்னு பார்ப்போம். சரி, அப்போ முதலாவது பி போகிறத பார்ப்போம், இது ஏ போகிறத பார்ப்போம். பாருங்கள், எங்களுக்கு விடி கிராஃப் தரப்பட்டிருக்குது. விடி கிராஃபில் பி உயர் வேகத்தில் போகிறார். ஏன்னா ஆரம்பத்துலேயும் அதிக ஆறுமுடுகளோட போய் அதுக்கு பின்னால் மாறா வேகம் 20ஓட போகிறார். ஏங்கிறவர் 10ஓட தான் போகிறார், குறைவான வேகம். அப்போ கண்டிப்பாக பி ஆனது ஏ அடைவாரா இல்லையா? அடைவார். சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் விடி கிராஃப் தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இடப்பெயர்ச்சி தானே இங்கே தேவை. ஏன்? அப்போ தான் நாங்கள் 10 கிலோமீட்டர் ஒரு அடைஞ்சிட்டாரான்னு பார்க்கலாம். அப்போ இடப்பெயர்ச்சி தேவைண்டா விடி கிராஃபில் பரப்பு தான் இடப்பெயர்ச்சி தரும். விடி கிராஃபில் படித்திறன் தரும், ஆறுமுடுகளை தரும். ஆகவே நாங்கள் இங்கே பரப்பை தான் கணக்கெடுக்கணும். சரி, இப்போ நாங்கள் பி வந்துட்டு 0.5 செகண்டுக்கு போன தூரத்தை பார்ப்போம். இந்த முக்கோணி ஏன்னா, அப்போ முக்கோணியோட பரப்பை காண்றதுக்கு அரை தர, உயரம் வந்துட்டு 20 தர, அடி வந்துட்டு 0.5. ஆகவே சுருக்கணும்னு சொன்னால் 10. அப்போ 0.5 தர 10 5 கிலோமீட்டர். ஆகவே பி வந்துட்டு 0.5 செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் போகிற அதே வேலை. அப்போ இது ஆன்சரில் வருமா? அடுத்தது கணக்கு ஏது எடுக்க தேவையில்லை. ஏன்? 5 கிலோமீட்டர்னா 10 விட குறைய தானே. ஏன்? ஏயும் போவார், அப்போ அதை விட குறைய தான் வரப்போகுது. அப்போ சப்போஸ் சரி, எகைன் நாங்கள் ஏடையும் பார்ப்போம். ஏடையை பாருங்கள், ஏடை சின்ன ஒரு முக்கோணம் பாருங்கள். அப்போ நாங்கள் அதை கணக்கையும் எடுக்க தேவையில்லை. அது உண்மையாக கால்குலேட் பண்ணோம்னா பாருங்கள், அரை தர அடி தர செங்குத்துயரம். இங்கே செங்குத்துயரம் வந்துட்டு 5, ஏன்னா அடி 0.5. அப்போ 1.25 கிலோமீட்டர் தான் இவர் போவார். அப்போ விளைவுலா வந்துட்டு பி எவ்வளோ தூரம் முந்திருப்பார் பாருங்கள். அப்போ இவர் பியும் 5 கிலோமீட்டர் போக, ஏயும் 1.25 போக. அப்போ இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஏபி காணப்படும்னு சொன்னால் 5லேருந்து 1.25 போன இதுன்னு 3.75 கிலோமீட்டர் மாத்திரம்தான் பி நெருங்கியிருப்பார். அப்படின்டா 10 கிலோமீட்டரில் இப்போ 3.75 கிலோமீட்டரை கழிச்சு வர 6.25 கிலோமீட்டர் தான் இப்போ டிஸ்டன்ஸ். விளங்குதா? அப்போ அடைஞ்சிட்டார் அவர்? இன்னும் அடையலை. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இவர் இந்த பிங்கிறவர் ஏங்கிறவரை எவ்வளோ தூரத்தால் முந்திரிக்கணும்? 10ங்கிற டிஸ்டன்ஸால் முந்திக்கணும். இப்போ ரெண்டாவது பார்ப்போம், அடுத்த ஒரு செகண்டை பார்ப்போம். ஒரு செகண்ட்களில் என்ன நடந்திக்கும்? ஏற்கனவே பாருங்கள், ஒரு செகண்ட் சொன்னால் பிக்கு இந்த இணைகரம் முழுவதின் பரப்பு, அல்லது ஏற்கனவே கண்ட பாருங்கள் ஏட இந்த முக்கோணிட பரப்போட இந்த செவ்வகம் 2 பரப்பும் வரும் இல்லையா? அப்போ ஏட முக்கோணிட பரப்பு எத்தனை? ஏற்கனவே 5 கிலோமீட்டர். இப்போ இந்த செவ்வகம் ஒரு துண்டோட பரப்பை பாருங்கள் எத்தனை வரும்? 10 தர எத்தனை? இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0.5, அப்படி தானே? 0.5 தர 10ங்கிறது எத்தனை? 5. அப்போ இந்த ஒரு செவ்வகமிக்கு தானே, இந்த ஒரு செவ்வகம் 5 கிலோமீட்டர். அப்போ இது 2 செவ்வகம் தானே இப்படி அமைக்குது. அப்போ மொத்தம் எத்தனை? 10. அதே போல் ஏற்கனவே இருந்த முக்கோணிட பரப்பு 15. ஆகவே இப்போ பி செல்ற தூரம் வந்துட்டு 15 கிலோமீட்டர். வழங்குதா? மொத்த பீட பரப்பு ஒரு செகண்டில் 15 கிலோமீட்டர். அதே போல் ஏயிடையை பாருங்கள், ஏயிட வந்துட்டு இந்த முழு பரப்பு முக்கோணத்தில் பரப்பு மட்டும் வரும். அப்போ அரை தர அடி தர செங்குத்துயரம், அரை தர 10 தர 1. அப்போ எத்தனை?
5 கிலோமீட்டர். இப்போ பாருங்க 15லிருந்து 5 போனிச்சுன்னா எத்தனை டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். அப்போ 10 கிலோமீட்டரால் பி வந்துட்டு ஏ நெருங்கிட்டார். அப்படின்னா ஏற்கனவே டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர்னுச்சுன்னா இப்போ அந்த 10 கிலோமீட்டர் அடங்கிட்டாரா இல்லையா? ஏன் 10 கிலோமீட்டர் அதிகமான தூரம் இடம்பெயர்ந்துகிறார். விளங்குதா? ஆகவே முதலாவது ஹவரில் வந்துட்டு பி கட்டாயம் ஏ அடங்கியிருப்பார். அப்போ ஆன்சர் சரியான. அப்போ ரெண்டாவது ஆன்சர் தான் சரியானது. பாருங்கள், அப்போ மற்ற 3 4வது ஆன்சரில் என்ன, அவர் தாண்டி இருப்பார். என்ன பிடிக்கும் இல்லை தாண்டி இருக்கும். அப்போ தாண்டி முந்தி செல்லிப்பார். பாருங்கள், அடுத்த 1.5 ஹவரில் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா பியை பாருங்கள். பி வந்துட்டு ஏற்கனவே காணப்பட்ட தூரத்தை விட 2 செவ்வகம் வந்துட்டு கூட போகுது. எங்களுக்கு தெரியும் ஒரு செவ்வகம் வந்துட்டு என்ன 5. அப்போ 2 செவ்வகம் 10. அப்போ ஏற்கனவே போனதை விட 10 கிலோமீட்டர் இருந்தால் 25 கிலோமீட்டர். இதே போல் ஏ பாருங்கள். ஏ வந்துட்டு ஏற்கனவே போன வந்துட்டு எவ்வளோ 5 கிலோமீட்டர், அதோட ஒரு கட்டு. அப்போ 10 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள் 15 கிலோமீட்டர் இவர் முந்தி போயிருப்பார். ஆகவே பிடிப்பார் இல்லை தாண்டி போயிடுவார். ஆகவே ஏ வந்துட்டு எவ்வளோ ஏ 10 கிலோமீட்டர் போயிருப்பார். அதே நேரம் பி வந்துட்டு 25 கிலோமீட்டர். அப்படின்னா இந்த 10ஓட இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர். பாருங்கள், இப்போ எங்களுக்கு விளங்குது. அப்போ பி வந்துட்டு முந்தி சென்றிருப்பார் 1.5 மணித்தியாலத்தால் 5 கிலோமீட்டர் தாண்டி இருப்பார். என்ன அப்படின்னா பிடிக்கும்ங்கிற வசனம் வருமா? வராது. ஆகவே ஆன்சர் 2வது தான் சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். 9வது. கேள்வி பாருங்க. சாய்தள இயக்கம். சாய்தளம் 2 அல்ஃபா கோணத்தில் தரப்பட்டிருக்குது. அல்ஃபா, அடுத்த கோணம் பீட்டா, 2 சாய்தளம். அதில் ஒரு பந்து 2 பந்துகளும் ஓய்விலிருந்து விடப்படுது. அப்போ ஆரம்ப வேகம் என்ன? 0 2லும். அப்போ இதில் ஏற்படுத்தப்படுற புவியீர்ப்பு ஆர்முடுகள் வந்துட்டு எத்தனை? இவர் நிறைவிசை காரணமாக ஒரு பிரிச்ச கூறு தொழிற்படும். அதன் காரணமாக இவர் ஆர்முடுகள் என்னவாக காணப்படும்? ஜி சைன் அல்ஃபா. இது நீங்கள் சாய்தள இலக்கத்தில் படிச்சிருப்பீங்க இயக்கத்தில். அப்போ இதே மாதிரி இவரை ஜி சைன் பீட்டாவாக இருக்க போகுது. இப்போ கேள்வியை பாருங்கள். ஒரே கிடை இடப்பெயர்ச்சி அடைய எடுக்கும் நேரங்களின் விகிதம். அப்போ ஒரே கிடை இடப்பெயர்ச்சின்னா சாய்தள இடப்பெயர்ச்சி வேறு, கிடை இடப்பெயர்ச்சி வேறு. பாருங்கள், கிடை இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது இந்த உதாரணமாக இவர் ஏ, இவர் பி. ஏங்கிறவர் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி ஒரு இடத்துல இருப்பார் தானே. இவர் நகர்ந்து போனதுக்கு பின்னால் இவர் இவ்வளோ தூரம் எஸ்ங்கிற தூரம் கிடையாக நகர்ந்திருப்பார் என்று சொன்னால் அதுக்குரிய சாய்தள இடப்பெயர்ச்சி எக்ஸ் ஒன்று காணப்படுமா இல்லையா? இதே போல் பிக்கு பாருங்கள். பி வந்துட்டு அதே கிடை இடப்பெயர்ச்சி அடையணுமாம், எஸ் அடையணுமாம். அப்படின்னா அதிர வை வந்துட்டு வேறொரு பெருமானமாக இருக்க போகுது. விளங்குதா? அப்போ கிடை இடப்பெயர்ச்சி தான் சமனாக இருக்கணும். அப்போ சாய்தளத்தின் வழியான இடப்பெயர்ச்சி வேறாக காணப்படும். அப்போ அதுக்கு நாங்கள் தொடர்பு எழுதலாமா? ஏன் எஸ் சார்பாக நாங்கள் தொடர்பு எழுதினா எங்களுக்கு பிரிக்கிற நேரம் விட்டுப்பட்டு போயிடும். ஏன்னா எங்களுக்கு தந்த தரவு அதான். ஏன் ஒரே கிடை இடப்பெயர்ச்சி. ஆகவே நான் இங்கே எஸ்ஸுக்கும் எக்ஸுக்கும் தொடர்பு செல்லலாம். பாருங்கள், ஒரு முக்கோணி சைன் டி அல்ஃபான்னு சொன்னால் இது செம்பக்கம் எக்ஸுங்கிறது, எஸ்ஸுங்கிறது என்ன? அயல் பக்கம். ஆகவே கொஸ் அல்ஃபா சமன் என்னென்று வரும்? எஸ் ஓவர் எக்ஸ். அப்போ எனக்கு தேவை எக்ஸ்ட்ரா பெருமானம் தானே, எக்ஸுங்கிற இடப்பெயர்ச்சி. அப்போ எக்ஸ் சமன் என்னென்று வரும்? எஸ்ஸின் கீழ் கொஸ் அல்ஃபா. இதே போல் இங்கே y சமன் என்னென்று வரும்? எஸ்ஸின் கீழ் கொஸ் பீட்டா. ரைட். அப்போ நாங்கள் பார்ப்போம் சாய்தள இயக்கத்துக்கு சமன்பாடு இங்கே என்னத்தை யூஸ் பண்ணுறேன்? எங்களுக்கு ஜி தெரியும், அதே மாதிரி எஸ்ஸும் தெரியும், அதாவது எக்ஸ் தெரியும். சரி, அடுத்தது இங்கே எங்களுக்கு தேவை நேரத்தை கம்பேர் பண்ணணும். இதுக்கு எடுத்த டைம் டிஏ, இதுக்கு எடுத்த டைம் டிபி. அப்போ டிஏ டிபிங்கிற டைமை கம்பேர் பண்ணணும். இந்த இடப்பெயர்ச்சியும் தொடர்படணும்டா என்ன சமன்பாடு நாங்கள் யூஸ் பண்ணணும்டா? எஸ் சமன் யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். ஏன் இங்கே யூடி வந்துட்டு ஆரம்ப வேகம் 0ங்கிறதால யூடி பெருக்கம் வராது. என்ன ஆரம்ப வேகம் 0. ஆகவே எஸ் சமன் இங்கே ஹாஃப், இங்கே வரப்போகிற ஏ வந்துட்டு என்ன? ஜி சைன்
ஜி சைன் தீட்டா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா தான் வரப்போகுது. ஆக ஏ டி ஸ்கொயர். இப்போ எங்களுக்கு நேரங்களில் தானே ஒப்பிட சொல்லிக்காங்க. ஆகவே நான் நேரம் சார்பா டி ஸ்கொயர் சார்பா நான் சமன்பாடு இல்லைன்னுண்டா, அப்போ நேரம் சார்பா இல்லைன்னுண்டா டி ஸ்கொயர் சமன் 2s/a முழுவதின் வர்க்க மூலம் வர்க்கத்தை இல்லாமாக்கினுண்டா. சரி, அப்போ கட்டாயம் கவனிக்கணும், வர்க்கத்தை இல்லாமக்கிறதுக்கு வர்க்க மூலம் போகிற விஷயம். ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சரில் 1 2 தான் வரும். ஆகவே 3 4ங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணலாமா? பண்ண தேவையில்லை, ஏன் வர்க்க மூலம் இல்லை. சரி, இப்போ பார்ப்போம். டி சமன் என்னென்னு வரப்போது வர்க்க மூலத்துக்குள்ள ஜி. அப்போ எங்களுக்கு தெரியும் ஜியும் தெரியும், என்ன அடுத்தது எக்ஸும் தெரியும், வையும் தெரியும். அப்போ நாங்கள் பிரதியிடலாமா இல்லையா? அப்போ டி ஏக்கு வந்துட்டு என்ன சமன்பாடு வரும்? வர்க்க மூலத்துக்குள்ள 2 எஸ் வந்துட்டு என்ன, அதாவது இடப்பெயர்ச்சி வந்துட்டு எஸ் ஓவர், அதாவது இங்கே எஸ் என்று சொல்கிறது இவருக்கு எக்ஸ், இவருக்கு என்ன y. அப்போ எக்ஸ் வந்துட்டு என்னன்னு வரும்? எஸ் ஓவர் கோஸ் அல்ஃபா, அதன் கீழ் ஜி சைன் அல்ஃபா. அப்போ அதே போல் இந்த கொஸ் அல்ஃபா அப்போ என்ன செய்யும்? கீழுக்கு வரும், ஏன் பின்னத்தில் கீழுக்கு இருக்கி. ஆகவே கொஸ் அல்ஃபான்னு கீழுக்கு வந்து சேரும். இதே போல் டிபி என்னென்னு வரும்? வர்க்க மூலத்துக்குள்ள 2s இன் கீழ் ஜி சைன் பீட்டா கொஸ் பீட்டான்னு வரும். எங்களுக்கு டிஏ டிபியை தான் ஒப்பிட சொல்கிறாங்க. ஆகவே டிஏ ஓவர் டிபி என்னென்னு வரும்? வர்க்க மூலம் முழுவதும் வர்க்க மூலம், ரெண்டுக்குமே வர்க்க மூலங்கிறதால நாங்கள் மொத்தமாகவே வர்க்க மூலம்னு போடலாம். ஜி வெட்டுப்பட்டு போயிடும், 2s வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே என்னென்னு வரும்? 1 இன் கீழ் ஜி சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபா, அதன் கீழ் பீடா வந்துட்டு என்ன கீழுக்கு பாருங்கள், 1 இன் கீழ் சைன் பீட்டா, ஜி வராது, ஜி வெட்டுவோம், கொஸ் பீட்டா. அப்போ இந்த 1 இன் கீழுங்கிறது மேலுக்கு போகும், இந்த சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபா கீழுக்கு வர. அப்போ விளைவுல சமன்பாடு என்ன வரும்? சைன் பீட்டா கொஸ் பீட்டாவின் கீழ் சைன் அல்ஃபா கொஸ் அல்ஃபான்னு வரப்போகுது ஆன்சர். ஆகவே தரப்பட்டதில் எத்தனை ஆன்சர்? 2வது ஆன்சர். சரி, ரைட். அடுத்த வினா 10வது. எங்களுக்கு பாருங்கள், துணிக்கை ஒன்றின் இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்திருக்காங்க, எஸ்டி கிராஃப். நான் அதுக்கு நேரையே உங்களுக்கு விடி கிராஃப் எழுதி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதில் எஸ்டி கிராஃபில் வந்துட்டு 2 பார்ட் தரப்பட்டிருக்குது. முதலாவது பார்ட், 2வது பார்ட். எங்களுக்கு தெரியும் எஸ்டி கிராஃப்லேருந்து எந்த கணியம் வந்துட்டு என்ன கணியத்தை கண்டோம்னா வேகத்தை நாங்கள் தொடர்படுத்தலாம். அதாவது எஸ்டி கிராஃபில் எந்த கணியம் வேகத்தை தரும்? எங்களுக்கு படித்திறன் வேகத்தை தரும்னு தெரியும். ஏன் எஸ்டி கிராஃபில் படித்திறன் வேகத்தை தரும். படித்திறன்கிறது y அளவுகளின் வித்தியாசம், எங்களுக்கு எக்ஸ் அளவுகளின் வித்தியாசம். ஆகவே படித்திறன் சமன் டெல்டா y ஓவர் டெல்டா எக்ஸ். இங்கே டெல்டா ஒய்ன்னு சொல்கிறது இடப்பெயர்ச்சி, டெல்டா எக்ஸ்ன்னு சொல்கிறது நேரம். அப்போ படித்திறன் வேகத்தை தரும். அப்படின்னு சொன்னால் முதலாவது கிராஃப்ட பாட்டில் பாருங்கள், படித்திறன் எம் சமன் என்ன 0 கிடையாக இருக்கு. ஏன்னா அப்போ எம் 0ட வேகம் இந்த முதலாவது பாட்டுக்கு 0 தான் காணப்படணும். ஆகவே முதலாவது வேகம் 0. 2வது பாட்டை பாருங்கள், 2வது பாட்டில் வேகம் வந்து படித்திறன் காணப்படுது. அந்த படித்திறன் மறைப்படித்திறன் என்ன -m. அந்த படித்திறன் சீராக காணப்படுது. பாருங்கள், எல்லா இடத்தையும் படித்திறன் ஒரே கோணம், ஒரே ஏங்கிள். அதனால் படித்திறன் m மாறாது. அப்போ சீரான வேகம், அது மறை வேகம். ஆகவே மறை வேகம் சீரான வேகம்னு சொன்னால் வேக நேர வரைப்புல மறை வேகத்தின் மறை பக்கத்தில் வரும் அந்த வேகம் மாறாத வேகமாக இருக்கப்போகுது. ஆகவே மறை பக்கத்தில் -v உண்டு, அந்த -vலேயே காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே கிராஃப் வந்துட்டு தரப்பட்டது என்ன ஆன்சர்? 2வது கிராஃபாக இருக்கப்போகுது. வினா பாருங்க, எங்களுக்கு ஏபிங்கிற 2 பந்துகள் துணிக்கைகள் தராங்க. இதில் ஏற்கனவே இதுவும் ஒரு சார்பு வேக வினா. அப்போ நாங்கள் ஏற்கனவே சார்பு வேக வினா 2 பார்த்துட்டோம், இது 3வது. இதில் ஏ நிலைக்குத்தாக யூங்கிற வேகம் மட்டும் வழங்கப்படுது. பிக்கு நிலைக்குத்தாக அதே யூ பருமனுடைய வேகமும் கிடையாக வி வேகமும். அப்போ இது எரிய பாதையில் போகுது. சரி, ஆனால் எங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி ஏ சார்பான பியிட வேகம். அப்போ பி வந்துட்டு புவி சார்பாக எரிய பாதை, ஏ வந்துட்டு புவிப்பிங்கள் இயக்கம். ஆனால் இங்கே ஏ சார்பாக அங்கே கூட்டால ஏ உண்மையாக இயங்குதா இல்லையா? அப்போ ஏட வேகத்தை நாங்கள் இல்லாமல் செய்யணும். அப்போ ஏட வேகத்தை இல்லாமல் செய்கிறதுக்கு சமனும் எதிருமான மறு வேகம் ஒன்று நாங்கள் பின்னால் வழங்குவோம். ஆகவே வழங்கினோம்னா இது
0 ஆகிரும். அதே வேகத்தை நாங்கள் பிக்கும் வழங்கணும். ஏன் ஒரே சந்தர்ப்பம். அப்போ நாங்கள் வழங்கினோம்னு சொன்னால் யூம் இது ஒரே பருமனுங்கிறதால இதற்கு நிலைக்குத்து வேகங்களும் வெட்டுப்பட்டு போயிடும். ஆகவே இப்போ பாருங்கள், இப்போ சார்பு வேகம் வந்துட்டு ஏ சார்பாக ஏ வந்துட்டு யூ வந்துட்டு என்ன 0, ஏ சார்பாக பிக்கு இருக்கிறது ஒரே கிடை வேகமாக இருந்தான். அதனால் தரப்பட்ட ஆன்சர் வந்துட்டு என்ன, அப்போ ஏ சார்பாக பி வந்துட்டு கிடையாக இயங்குவது போல தோன்றும். வழங்குதா? ஆகவே ஆன்சர் எத்தனாவது? 4வது. அப்போ இதில் எங்களுக்கு சப்போஸ் தரப்பட்டதில் இந்த ஏட வேகம் u இல்லாமல் u/2 தந்திருந்தா நாங்கள் கழிக்கணும். எத்தனை? u/2 கழிக்கணும். ஆகவே இங்கே பிக்கும் நாங்கள் கழிப்போம் u/2. அப்போ u/2 கழிச்சோம்னா விலையுலா இவருக்கு மேல் நோக்கி என்னென்று வரும்? u/2 வேகம் ஒன்று வர இவர் சார்பாக்கினாலும் இவர் எரிய பாதை தான் போவார். ஆனால் எங்களுக்கு தரப்பட்டது ரெண்டுமே சர்வசமனான நிலைக்குத்து வேகங்கள். வழங்குதா? ஏக்கும் நிலைக்குத்தாக யூங்கிற வேகம், பிக்கும் நிலைக்குத்தாக யூங்கிற வேகம். அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே பூமி சார்பாக இவங்களோட இயக்கம் எப்படி நடக்கும்டா, ஏ வந்துட்டு இப்படி போயிட்டு வருவார் புவியீர்ப்புங்கள் இயக்கம், பி வந்துட்டு எரிய பாதையில் போயிட்டு வருவார். ஆனால் 2 பேரும் வந்துட்டு ஒரே நேரத்தில், அதாவது ஏ போகிற அதே டிஸ்டன்ஸில் பியும் காணப்படுவார். அப்போ ஏட பார்வைக்கு எப்படி வழங்கும்? இதான் வந்துட்டு சார்பு வேகங்கிறது. அப்போ ஏட பார்வைக்கு எப்படி வழங்கும்டா, இவர் விலகி மட்டும் போகிற மாதிரி வழங்கும். ஏன்? ஒரே டிஸ்டன்ஸில் தான் 2 பேரும் இருந்துட்டிப்பாங்க. வழங்குதா? அப்போ நிலைக்குத்தாக இவருக்கு பி இயங்கினது வழங்காது. அதான் உண்மை இதில் அர்த்தம். சார்பு வேகத்தில் அர்த்தம் இதான். அப்போ ஏட இடத்துல இருந்து நாங்கள் பியை பார்க்கறது தான் இதில் அர்த்தம். சரி, அப்போ ஆன்சர் 4வது. ரைட். அடுத்த 12வது கேள்வி பாருங்க. 12வது கேள்வியில் ஏபிங்கிற 2 துணிக்கைகள் ஒரு புள்ளியிலிருந்து ஏபிங்கிற புள்ளியிலிருந்து விழப்படுது. இதில் பாருங்கள், ஏங்கிறது ஒரு எரியல், ஒரு கோணத்தோட எரியப்படுது. என்ன கோணம்? 30 பாகைங்கிற கோணம். அப்போ இவர் எரிய பாதையை நிகழ்த்துவார். பூமியில் எரிஞ்ச அதே வேகத்தில் அதே கோணத்தில் வந்து சேருவார். இதே நேரத்தில் அதே உயர் புள்ளிக்கு நேர்கீழே இன்னும் ஒரு துணிக்கை. கவனம், அதி உயர் புள்ளி. சரி, அந்த பாயிண்ட்டை கவனிக்க கொள்ளுங்க. அப்போ அதி உயர் புள்ளின்னு சொன்னால் பாருங்கள், இவர் எரியப்படுற வேகம் வந்துட்டு, அதாவது v1ங்கிற வேகத்தில் எரியப்படுறாரு, இவர் v2ங்கிற வேகத்தில் எரியப்படுறாரு. அப்போ இது ரெண்டுமே இந்த அதி உயர் புள்ளியில் சந்திக்குதாம்னு சொன்னால் 2க்கும் அதி உயர் புள்ளியை அடையிறதுக்கு எடுத்த நேரம் வந்துட்டு என்ன? சமன். அடுத்தது சந்திக்குதாம்னு சொன்னால் இவர நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியும் என்ன? சமன். ஒரே h. அப்படித்தானே? அப்போ தானே சந்திக்கலாம். ரைட். அப்போ ஹெச்சும் சமன் டீயும் சமனாக இருக்கணும்னு சொன்னால் கட்டாயம் இந்த எரியல் இயக்கத்தின் இந்த துணிக்கை ஏ இருக்குதானே, இந்த ஏங்கிற துணிக்கையிட நிலைக்குத்து கூறு v1 cos θவும் இந்த v2வும் சமனாக இருக்கணுமா இல்லையா? ஆகவே நிலைக்குத்து கூறுக்கு sin θ தான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ v1 sin θ இஸ் ஈக்குவல் டு v2 ஆக இருக்கும். இதில் sin θ எத்தனை? 30 பாகை, sin 30. அப்போ sin 30 பெருமானம் அரை. அப்போ v1 கீழ் v2 எங்களுக்கு v2 கீழ் v1 கட்டிக்கோங்க. அப்படின்னா அந்த v1 இங்கே கொண்டு போன சமன்பாட்டுக்கு v2 கீழ் v1 சமன் அரை. ஆகவே தரப்பட்ட ஆன்சரில் 2வது ஆன்சர். சரி, அடுத்த 13வது வினா. ஒரு விடி கிராஃப் தந்திருக்காங்க. இது மிகவும் முக்கியமான ஒரு வினா ஒன்று பாருங்க. விடி கிராஃபில் 2 கிராஃப் ஷேப் தந்திருக்காங்க. அதாவது ஏபிங்கிற 2. முதலாவது பாருங்க, இந்த கிடை நிலத்திலிருந்து நிலத்தின் கிடை மட்டத்திலிருந்து ஒரு பொருள் உண்டு, பிங்கிற ஒரு பொருள் உண்டு, திணிக்கை உண்டு, மேல் நோக்கி வீசப்படுது. சரி, அது விங்கிற வேகத்தில். இதே நேரத்தில் கியூங்கிறவர் கீழ் நோக்கி எரியப்படலை, விளவிடப்படுது. u = 0. அப்போ இது வந்துட்டு என்ன உயரத்தில் காணப்படுதான்? கியூங்கிறது ஹெச்ங்கிற உயரத்தில் காணப்படுதான். சரி, இப்போ பாருங்க, இந்த கிராஃப் தந்திருக்காங்களாம்.
பாருங்க, தொடரும் இயக்கத்தில் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. இத்துணிக்கைகள் ஆரம்பத்திலிருந்து சந்திக்கும் வரை அவற்றின் இயக்கத்துக்கான வேக நேர வரைவு தான் தரப்பட்டிக்குதான். அப்போ சந்திக்கும் வரைக்குமான கிராஃப்னு சொன்னால், அப்போ சந்திக்கிற டைம் வந்துட்டு என்ன, இந்த கடைசியாக இந்த கிராஃப் முடிகிற டைம் விளங்குதா. அப்போ அதுக்கு பின்னால் கிராஃப் இருக்கா இல்லை. இது பாருங்கள், இந்த கிராஃபில் வந்துட்டு ரெண்டுக்குமே தாக்குற புவியீர்ப்பார்முடுகள் என்ன, ரெண்டுக்குமே கீழ் நோக்கி ஜிங்கிற புவியீர்ப்பார்முடுகள். அதனால் ஜியோட பருமன் பாருங்கள் மைனஸில் இருக்கி, அடுத்து ரெண்டுக்குமே ஒன்றாக இருக்கி, ஒரே பருமனுடைய படித்திறன் அதான் பரலலாக சமாந்திரமாக இருக்கி. அப்போ எல்லா விஷயங்களையும் கவனித்து இந்த கிராஃப்க்கு இருக்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் விடி கிராஃபில் பரப்பு தூரத்தை தரும். எங்களுக்கு கேட்டிக்கிற கேள்வி பாருங்கள் என்ன, எங்களுக்கு கேட்டிக்காங்க, அப்போ ஏபிசி முக்கோணி சிடி பரப்புகள் எல்லாம் தந்து அந்த பரப்புகள் A1 A2 A3 என்றா எச்சுக்கு சரியான தொடர்பு யாது. அப்போ எச்சுங்கிறது அந்த A1 A2 A3ங்கிற பரப்புகள் சார்பாக சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் விடி கிராஃப்னு சொன்னால் அதில் பரப்பு என்னத்தை தரும், அதில் பரப்பு தான் தூரத்தை தரும். என்ன விடி கிராஃபில் பரப்பு, விடி கிராஃப் ஏன் S = UT அல்லது VT, அதாவது வேகத்தையும் நேரத்தையும் பெருக்க வாரது என்ன, தூரம். அப்போ இதில் வையால் குரு வேகம், எக்ஸால் குரு நேரம். அப்போ ரெண்டையும் பெருக்க வார V×Tங்கிறது என்ன, பரப்பை தரும். ஆகவே பரப்பு வந்துட்டு பரப்பு தான் என்ன இடப்பெயர்ச்சி தரும். சரி, இப்போ எங்களுக்கு எச்சுங்கிறத இந்த கிராஃபில் இப்படி செல்லலாம் இந்த பரப்புகள் சார்பாக வந்து கேட்காங்க. அப்போ இது பாருங்கள், இந்த கடைசியாக இருக்கிறது தான் சந்திக்கும் தானம். இதில் பாருங்கள், இந்த TXங்கிறது தான் சந்திக்கும் பாயிண்ட். சரி, அப்போ சந்திக்கிறதுக்கு அங்கே கிராஃப் தரலை. அப்போ இதில் எங்களுக்கு சந்திக்கிற பரப்புகள் என்னென்ன பரப்புகள், முதலாவது பாருங்க, இந்த பரப்பு இதை A1 என்று சொல்கிறாங்க, அப்படி தானே, ரைட். அடுத்து முக்கோணி CDE, இந்த சிறிய பரப்பு, இந்த சிறிய பரப்பு A2ன்னு சொல்கிறாங்க. இதே போல் அடுத்தது இந்த பெரிய முக்கோணி, இந்த பெரிய முக்கோணியோட பரப்பு வந்துட்டு இருந்தேன் A3ன்னு சொல்கிறாங்க. சரி, எங்களுக்கு டிரெக்ஷனை வச்சு சொல்லலை அவங்க, நாங்கள் தான் டிரெக்ஷனை போட்டுக்கணும். எங்களுக்கு பரப்போட பருமனை மட்டும்தான் தந்திருக்காங்க, பரப்புகளோட பருமன் மட்டும்தான் தந்திருக்காங்க. சரி, ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம், எங்களுக்கு விளங்குது இது எந்த சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறீங்கன்னு நாங்கள் எடுக்கணும். இது பாருங்கள், இது பிக்குரிய கிராஃபாம், இது ஏக்குரிய கிராஃபாம். விளங்குதா, ஏ வந்துட்டு என்ன நடக்குது, இதில் ஏங்கிறது இது ரைட். எங்களுக்கு ஒரு கிராஃப் தந்திக்காங்க பி, அடுத்த கிராஃப் ஏ. இதில் எங்களுக்கு விளங்குது ஆரம்பத்தில் பூஜ்ஜியத்துலேருந்து போகிறது எது, கியூங்கிறது தானே. அப்போ இது கியூக்குரிய கிராஃப், கீழுக்கு வர்றது கியூக்குரிய கிராஃப் இது. அப்போ எது பிக்குரிய கிராஃப், ஒரு குறிப்பிட்ட பி யூங்கிற வேகத்தில் போகிறது. ஆகவே இது வந்துட்டு என்ன, பிக்குரிய கிராஃப். சரி, அப்போ கிராஃப் எது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே எப்படி எந்த சந்தர்ப்பத்தில் இவர் சந்திக்காருன்னா, ஒன்று இவர் போயிட்டு இருக்கிற வழியிலேயே சந்திக்கலாம், அல்லது பி போயிட்டு ரிட்டர்ன் வர டைம்லையும் கியூ வந்துட்டு சந்திக்கலாம் இல்லையா. அப்போ ரெண்டு சந்தர்ப்பத்தையும் சந்திக்கலாம். அப்போ இங்கே வந்துட்டு பாருங்கள், பி வந்துட்டு வேகம் குறைஞ்சிட்டு வந்து பூஜ்ஜியத்தை அடைகிறார் பாருங்கள். இந்த பாயிண்டில் T=T0 நான் குறிக்கிற இந்த பாயிண்டில் இவர் பூஜ்ஜியத்தை அடைகிறார். பூஜ்ஜியத்தை அடைஞ்சதுக்கு பின்னால் எதிர் திசையில் இவர வேகம் போகுது, எதிர் திசையில் வேகம் போனதுக்கு பின்னால் தான் ஒரு இடத்த சந்திக்கிறார். அப்படின்னா இவர் இயக்கத்தில் போயிட்டு அதி உயர் புள்ளியை அடைஞ்சி வேகம் பூஜ்ஜியத்தை அடைகிறார். அடைஞ்சதுக்கு பின்னால் எதிர் திசையில் அவர வேகம் மாற்றப்படுது. அந்த மாற்றப்படுற ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, கியூவை சந்திக்கிறாரு. அப்போ இவர் கியூவை சந்திக்கிற புள்ளி பாருங்கள், கியூ இங்காலிருந்து விளவிடப்பட்டா கியூ சந்திக்கிற புள்ளி எவ்வளவு விளங்குதா. இப்போ இவர் சந்திக்கிற புள்ளி, அப்போ பியானது பயணித்து அதி உயர் புள்ளி அடைஞ்சி ரிட்டர்ன் வர டைமில் தான் சந்திக்காரு. இப்போ பாருங்கள், எங்களுக்கு A1ங்கிற இந்த பரப்பு என்னத்தை சொல்லுதுண்டா, இவர் மேலுக்கு பயணிக்கிற இந்த டிஸ்டன்ஸ் அவ்வளோதான். அப்போ இந்த A1ஆல் காட்டப்படுற இந்த டிஸ்டன்ஸுங்கிறது இந்த முழு நீளம் ஏன்னா, ரைட். இதே போல் இந்த A3ஆல் காட்டப்படுறது யார், நம்மளோட Q பயணிக்க மொத்த தூரம். அப்போ A3ஆல் காட்டப்படுறது P பயணிக்க Q பயணிக்க மொத்த தூரம்.
அப்போ A3ஐயும் A1ஐயும் கூட்டினா எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா கூட்டுப்படுதா இல்லையா? இந்த எஸ்ஸுங்கிற இடப்பெயர்ச்சி கூட்டுப்படுதா இல்லையா? அந்த எஸ்ஸுங்கிற இடப்பெயர்ச்சி தான் இவர் பூஜ்ஜியத்திலிருந்து ரிட்டர்ன் வந்த இடப்பெயர்ச்சியா இல்லையா? அப்போ அந்த இடப்பெயர்ச்சிக்கு தான் A3 சொல்கிறாங்க. சரி, A2 சொல்கிறாங்க, சாரி A2. அப்போ நாங்கள் இவர் எச்சுங்கிற அந்த உயரமிக்கு தானே A1ஐயும் A3ஐயும் கூட்ட வரதான்னு கேட்டால் இல்லை. ஏன் கூடுதலாக வந்துடும் பாருங்க. A3லையும் இந்த பரப்பு உள்ளடங்குது, இந்த எஸ்ஸுங்கிறது A3க்குள்ளேயும் வருது, அடுத்தது A2க்குள்ளேயும் வருது. அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று இல்லமாக்கணுமே. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? A2ங்கிறது தானே அதில் பருமன், அந்த எஸ்ஸோட பருமன். அப்போ எஸ்ஸோட பருமன் A2, அதை A2வை கழிக்கணும். அப்போ A2 A1, அப்போ A3க்கான தொடர்பு தரப்பட்ட விதத்தில் அமையும். விளங்குதா? ரைட். ஆகவே எங்களுக்கு இதிலிருந்து எத்தனாவது ஆன்சர் வரும்? 3வது ஆன்சர் வரப்போகுது. ரைட். அப்போ இதில் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஏனெண்டா A1ங்கிறது இவர் அதி உயர் புள்ளியை அடைஞ்ச போல பரப்பு, அதாவது 0ங்கிற வேகத்தை அடைஞ்சி அது பின்னால் எதிர் திசையிலேயேங்கிறார் எக்ஸ்ட்ராவாக. அப்போ 0ங்கிறத அடைகிற வரைக்குமான இடப்பெயர்ச்சி தான் A1 என்ன அப்படின்னு சொன்னால் இவர் அதி உயர் புள்ளி அடைகிறதுக்கு தான் A1, அதுக்கு பின்னால் ரிட்டர்ன் வாரத்துக்கு தான் A2, அடுத்தது A3ங்கிறது Q போன இடப்பெயர்ச்சி. இப்போ இதில் எச்சுங்கிறத செல்றதுக்கு நாங்கள் என்ன செல்லலாம்? A3ஐயும் A1ஐயும் கூட்டினா இந்த எஸ்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் 2 தடவை கூட்டப்படுது பாருங்கள். அப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று இல்லாமக்கணும். ஆகவே A2வை கழிக்கும். விளங்குதா? ரைட். இப்போ தொடர்பு விளங்கிக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த லாஸ்ட்டு கேள்வியை பார்ப்போம். துணிக்கை ஒன்றின் ஆர்முடுகள் நேர வலையை காட்டப்பட்டி. சரி, இதில் பாருங்கள், ஆர்முடுகள் நேர வலைக்கான வேக நேர வலை என்னன்னு கேட்காங்க. அப்போ எங்களுக்கு தெரியும் வேக நேர வலையின் படித்திறந்தான் ஆர்முடுகளை தரும். இதில் பாருங்கள், ஆர்முடுகள் வந்துட்டு அதிகரிக்கிற ஆர்முடுகள். இப்போ இந்த கிராஃபில் 2 பரப்புகள், முதலாவது பரப்பு, இது 2வது பரப்பு. முதலாவது பரப்பில் பாருங்கள் ஆர்முடுகளே அதிகரிச்சுட்டு போகுது. அப்படின்னு சொன்னால் VT கிராஃபோட பரப்பு படித்திறன் என்னதை தரணும்? VT கிராஃபோட படித்திறன் என்னதை தரும்? ஆர்முடுகள் தரும். ஆகவே இப்போ நாங்கள் இந்த முதலாவது கிராஃபின் இந்த பாட்டுக்கு நாங்கள் இங்கே கிராஃப் கீற டைமில் என்ன நடக்கணும்? இந்த VT கிராஃபுக்கு நாங்கள் கீற கிராஃபோட படித்திறன் அதிகரிக்கும் படித்திறன் ஆகிக்கணும். அப்போ 3 வகையில் கிராஃப் அமையலாம். அதிகரிக்கும் கிராஃப் 3 வகையில் கீறலாம். ஒன்று சீரானது, அடுத்தது அதிகரிக்கும் குறைவடையும். இதில் அதாவது படித்திறன் ஏங்கிறது என்ன செய்யுது? ஆர்முடுகள் அதிகரிக்கிறதால படித்திறன் படிப்படியாக அதிகரிக்கிற கிராஃப் தான் கீறணும். ஆகவே தரப்பட்டதில் 1 2 3ன்னு நம்பர் பண்ணால் 3வது கிராஃப் தான் வரும் சரியானது. ஏன்னா அப்போ முதல் 2 கிராஃபும் வராது. ஆக இந்த அதிகரிக்கும் கிராஃப் தான் வரணும். சரி, ரைட். இதில் அடுத்த விஷயம் பாருங்கள். அப்போ இதிலே நாங்கள் கண்டுபிடிக்கிறலாம், கட்டாயம் ஆன்சரை கண்டுபிடிக்கிறலாம். 2ம் வராது, 3ம் வராது, 4ம் வராது, 5ம் வராது. அடுத்த 2வது பாட்டை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன் பாருங்கள். 2வது பாட்டில் இது A வந்துட்டு கிடையாக போகுது, அப்படி தானே? ஏ மாறாமரிக்கு, A வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பெருமானம். அப்போ A மாறாமரிக்குன்னா கன்ஸ்டன்ட். அப்போ மாறா ஆர்முடுகள்னு சொன்னால் மாறா ஆர்முடுகளுக்கு வேக நேர வரைவு எப்படி தரும்? படித்திறன். ரைட். படித்திறன் வந்துட்டு சீரான படித்திறனாக இருக்கும். ஏன் அப்போ தான் படித்திறன் மாறாமைக்கணும். ஏன் படித்திறன் தான் ஆர்முடுகள். அப்போ படித்திறன் ஆர்முடுகங்கிறதால இங்கே ஆர்முடுகள் மாறா ஆர்முடுகங்கிறதால படித்திறனும் மாறாது. ஆகவே மாறாத படித்திறன் சீரான ஒரு கிராஃப் ஒன்று வரப்போகுது. இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கிராஃபை இப்படி தராமல் இப்படியே தந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்கள். இது லாஸ்ட்டாக என்ன ஆர்முடுகள் எடுத்துச்சோ, அதாவது இங்கே முதலாவது பாட்டில் லாஸ்ட்டாக என்ன ஆர்முடுகளோ அதே ஆர்முடுகளில் தானே தொடர்ந்துருக்கு. அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த வரைஞ்ச கிராஃபில் இந்த வளைவுண்டுக்கு இருந்தோம் தானே, இந்த வளைவுலையே தொடர்ச்சியாக அது நேர்கோடாக போகும். விளங்குதா? நேர்கோடாக இருக்கும். ஆனால் அந்த கடைசியாக ஏனெண்டா
இப்போ நாங்கள் எஸ்ஏ கேள்வியை செய்ய போகிறோம். எஸ்ஏ கேள்வியில் முதலாவதுல ஏ பார்ட். முதலாவது பாருங்கள், ஒரு பீரங்கி இந்த கேள்வி வாசிச்சிருப்பீங்க. 125 மீட்டர் உயரத்தில் வைக்கப்பட்டிருக்குது. சரி, இதிலிருந்து இந்த குண்டுகள் வீசப்படுது. இந்த குண்டு கிடையாக வீசப்படுது. ஏன்னா கிடைத்தளத்தில் இருக்கி பீரங்கி அதே போல் கிடையாக வீசப்படுது. சரி, குண்டோட திணிவுகள்லாம் தரப்பட்டிக்குது, அதெல்லாம் தேவையில்லை. வில் மார்லி தரப்பட்டிக்குது, தேவையில்லை. இந்த கேள்வியில் அந்த அந்த குண்டு வெளியாகிற டைமில் அதில் மருதாக்க விசையை புறக்கணிக்கிறதுக்காண்டி வில் மாறியில் அந்த செயற்பாடு தரப்பட்டிக்குது. அதை நீங்கள் விளங்க தேவையில்லை. இங்கே தேவை எங்களுக்கு 125 மீட்டர் உயரத்தில் காணப்படுது. இது ஒரு எரிய பாதையில் சென்று அந்த டார்கெட்டை போய் அடையுது. இது ஒரு எரிய பாதை என்று அது விளங்குதா உங்களுக்கு? ஏனென்றால் இந்த குண்டு வெளியாகி போகும் தானே. இந்த குண்டு வெளியாகி போகிற அந்த டைமில் ஆரம்ப வேகம் கீழ் நோக்கி u=0. ஆனால் எரியப்பட்டதுக்கு பின்னால் இதில் திணிவு காரணமாக mg காரணமாக ஒரு புவியீர்ப்பு ஆர்முடுகள் காரணமாக இது கீழ் நோக்கி வேக வளர்ச்சி ஒன்று அதிகரிக்கும். அதாவது புவியீர்ப்பு ஆர்முடுகள் g காரணமாக 10 ms-2, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 என்று வேகம் அதிகரித்து கொண்டு போகும். அப்போ அதனால் கீழ் நோக்கியும் விழும். அதே மாதிரி நேராக அதாவது கிடையாக வழங்கப்படுற முதலாவது கேள்வியில் சொல்லப்பட்டு பாருங்கள் 120 ms-1 என்று அந்த கிடை வேகத்தினாலேயும் இது பயணிக்கும். சரி, அப்போ இதன் காரணமாக இது கீழ் நோக்கியும் போகும். அடுத்தது கீழ் நோக்கி போகிறது புவியீர்ப்பு ஆர்முடுகள் காரணமாக. சரி, இப்போ நாங்கள் முதலாவது கேள்விக்கு போவோம். அப்போ இது ஒரு எரிய பாதைன்னு விளங்குதா? ஏன் எரிய பாதைங்கிறது நிலைக்குத்து கிடை வேகங்கள் காணப்பட்ட அது எரியல் இயக்கத்தை தொழிற்படும் ஆற்றும். ஆகவே முதலாவது கேள்வி என்னென்னா, பீரங்கினால் சுடப்பட்ட குண்டின் கிடை வேகம் 120. இக்குண்டு தரையில் படுவதற்கு எடுக்கும் நேரத்தை கேட்டிக்கங்க. அப்போ இந்த குண்டு தரையில் படுறதுக்கு எடுக்கிற நேரம் அதை காண்றதுக்கு எங்களுக்கு பாருங்கள், ஒன்று கிடை வேகத்தை வச்சும் காணலாம், நிலைக்குத்து இடப்பேச்சு வச்சும் காணலாம். ஆனால் கிடை வேகத்தை வச்சு காண்றதுக்கு எங்களுக்கு எஸ்ங்கிற தூரம் தெரியாது, அப்போ நேரமும் தெரியாது. காணையில. ஆகவே நிலைக்குத்தாகத்தான் நாங்கள் சமன்பாடு பிரயோகிக்கணும். கீழ் நோக்கி நிலைக்குத்தாக பார்ப்போம். கீழ் நோக்கி நான் சமன்பாடு S=ut + 12at² தான் நான் பாவிக்கணும். ஏன் எனக்கு இடப்பெயர்ச்சி தெரியும், அடுத்தது ஆரம்ப வேகம் நிலைக்குத்தாக 0 என்று தெரியும். அப்போ நான் இந்த திசையை குறிப்பிடணும், அடுத்தது பாவிக்கிற சமன்பாடு குறிப்பிடணும். இதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கிறேன். சரி, அதே போல் சமன்பாட்டை பிரதிகிறதுக்கும் மார்க்ஸ் வரும். அப்போ இப்படி தான் ஃபைனல் எக்ஸாம்லேயும் மார்க்ஸ் போடுவாங்க. சரி, அப்போ இதில் எஸ்ங்கிறதுக்கு எத்தனை 125. நான் கருதப்படுற திசையிலேயே இடப்பெயர்ச்சி காணப்படுது, அப்போ ப்ளஸில் வரும். ஆகவே +125 சமன் ஆரம்ப வேகம் u0ங்கிறதால ut பெருக்கம் 0 சக கீழ் நோக்கி ஆர்முடுகள் பாருங்கள். இங்கே ஜிங்கிற புவியீர்ப்பிங்கில் ஆர்முடுகள் தான் கீழ் நோக்கி தொழிற்படுது. என்ன காரணம்? அப்போ நான் கருதுகிற திசையிலேயே ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் காணப்படுறதால g +ல் வரும். ஆகவே இங்கே ஜிங்கிறதால நான் இங்கே சமன்பாட்டில் பிரதியிடும் போது ஜியை பிரதிட்டேன்னா மிச்சம் நல்லம். அப்போ 10 ms-2 தர t வர்க்கம் அதுதான் கண்டுபிடிக்கணும். ஆக சுருக்கினன் என்று சொன்னால் இந்த தரப்பட்டதை 6 10 5 வரும். 5ம் 125 சுருக்கினா 25. ஆகவே t = வர்க்கமூலம் 25 5 செகண்ட். ஆகவே ஆன்சர் 5 செகண்ட். அடுத்து இரண்டாவது பாட்டை பாருங்கள். குண்டு தரையை அடிக்கும் போது அதன் கிடை இடப்பெயர்ச்சியை காணலாம். கிடை இடப்பெயர்ச்சியை காண்றதுக்கு எங்களுக்கு முதல் நேரம் தெரியாது. அப்போ இப்போ நாங்கள் நேரத்தை கண்டுபிடிக்கிறோமா இல்லையா? ஆகவே இங்கே கிடையாக வந்துட்டு பாருங்கள், எங்களுக்கு தெரியும் எரிய இயக்கத்தில் ஆர்முடுகள் காணப்படுமா? இல்லை, ஆர்முடுகள் 0. ஏன் வழித்தடை விசையும் இல்லை, ஏனைய எந்த விசைகளும் இல்லை. ஆனால் நிலைக்குத்தாக புவியீர்ப்பு விசையிட செல்வா கொண்டிருக்கும். அதனால் கிடையாக நான் S=ut + 12at² பாவிச்சேன்னா a=0. அப்போ அடுத்த செகண்ட் at² வராது, S=ut. அதில் எஸ்ங்கிறது தான் கேட்டிருக்காங்க. u வந்துட்டு என்ன ஆரம்ப வேகம் 120 ms-1ங்கிற கிடை வேகம் தர நேரம் வந்துட்டு 5 செகண்ட்கள். ஆகவே 120 தர 5 எத்தனை? 600 மீட்டர் கிடை இடப்பெயர்ச்சி. அப்போ 600 மீட்டர் தூரத்தில் இருக்கிற டார்கெட்டை போய் இந்த குண்டு தாக்கும். சரி, 2 கேள்விகளை செஞ்சிட்டோம். மூன்றாவது, இக்குண்டு தரையை அடிப்பதற்கு சற்று முன் வேகத்தின் பருமனையும் திசையையும் காணட்டாம். அப்போ குண்டு தரையை அடிக்கிறதுக்கு முதல் என்ன வேகம் காணப்படும்? கிடை வேகமும் காணப்படும், நிலைக்குத்து வேகமும் காணப்படும். கிடை வேகம் எத்தனை? 120 ms-1 மாறுமா? மாறாது. அப்போ நிலைக்குத்து வேகத்தை தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆரம்ப வேகம் ஆரம்ப தானத்திலிருந்து ஏயிலிருந்து நான்
சி வரைக்கும் இருக்கிற மொத்த பயணத்திலையும் இருக்கிற மொத்த பயணத்துக்கும் நான் சமன்பாடை பிரயோகிக்கிறேன். அப்போ கீழ்நோக்கிய வேகத்தை காணணுமே, நிலைக்குத்து வேகம், இறுதி வேகம். அப்போ கீழ்நோக்கி நான் v சமன் u சக ஏடிங்கிற சமன்பாட்டை பாவிக்கிறேன். அப்போ இறுதி வேகம் தான் நான் காணணும். ஆரம்ப வேகம் 0 சக g புவியீர்ப்பு பார்முலைகள் என்ன 10 தர t 5 செகண்ட். ஆகவே 50 ms-1. அப்போ இந்த வேகத்தை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ். சரி, அடுத்தது இப்போ எங்களுக்கு தெரியும் பாருங்க, இது கீழ்நோக்கிய வேகம் 50 ms-1, கிடையான வேகம் 120 ms-1 என்றால் இவர் அடிக்கும் ஒரு கோணத்தில், குறிப்பிட்ட கோணத்தில். அப்போ இதில் விரைவில் வேகத்தை நான் கண்டுபிடிக்கலாம். என்ன v வர்க்கம் சமன் 50 பைதகரசின் தேற்றம். ஏன் பைதகரசி ஒரு விசை முக்கோணியை வரைஞ்சோம்னா எங்களுக்கு விளங்கப்போகுது. அப்போ பாருங்கள், இதில் நான் விசை முக்கோணியை முதல்ல வரைகிறேன். எங்களுக்கு அதுக்கு முதல் தீட்டா எதை எடுக்கிறேன்னு விளங்கணும். பாருங்கள், இந்த எரிய பாதையில் இது நிலத்தை வந்தடைகிற இந்த கோணம் தீட்டான்னு எடுத்தோம்னா அதைத்தானே பொதுவாக நாங்கள் செல்வோம் அப்படின்னு சொன்னால், அப்போ இதில் பாருங்கள், இது வந்தடைகிற கோணம், இந்த கோணம் தானே தீட்டா கிடை நிலத்தோட. அப்போ இது தீட்டாண்டா எங்களுக்கு இந்த கிராஃபில் எப்படி வரப்போகுது, இதான் தீட்டா வரப்போகுது. சரி, இது குத்தெதிர் கோணம், அதனால் இது தீட்டா. அப்போ இதை நான் முக்கோணியில், நான் விசை முக்கோணியில் கீறணுன்றா நல்லா டீப்பாக கீறணும்டா 120க்கு பெரிய கோடு கீறணும். ஏன்னா 50க்கு சிறிய கோடு, 50 சிறியது. இந்த இந்த வேகத்தை நான் இந்த இங்கால பக்கமாக கொண்டு வரேன். அப்போ இதான் விலையுள் வேகம். எத்தனை நான் காண போகிற விலையுள் வேகம் v. அப்போ இது 120 ms-1, இது 50 ms-1, இதான் விலையுள் வேகம். அப்போ இந்த v வர்க்கத்தை காண்றதுக்கு தான் பைதகரசின் தேற்றம் யூஸ் பண்ணுறேன். சரி, அப்போ அதுக்கு முதல் நான் இந்த தீட்டா கோணத்தை நான் சொல்லலாம். தீட்டா சமன் என்ன, தீட்டா கோணத்துக்கு நான் இங்கே டான் தீட்டா யூஸ் பண்ணலாம். ஏன் 120 50 எதிர்பக்கம் அயல் பக்கம். ஆகவே டான் தீட்டா சமன் 50 கீழ் 120 என்று சொன்னால் சுருக்கினோம்டா தீட்டா சமன் டான் இன்வர்ஸ் 5 கீழ் 12. அப்போ இப்படி குறிச்சா சரியான ஆன்சர். சரி, அதாவது கிடையுடன் டான் இன்வர்ஸ் 5 கீழ் 12 கோணத்தில் இது நிலத்தை சென்றடையும். அப்போ கிடையுடன் அமைக்கும் கோணம் தான் இது. சரி, அப்போ நான் படத்தை தெளிவாக காட்டினேன்னா எங்களுக்கு இதெல்லாம் செல்ல தேவையில்லை. ரைட், அடுத்தது பாருங்கள், இதில் விலையுள் வேகம் v வந்துட்டு எப்படி காணுற, v வர்க்கம் பைதகரசின் தேற்றம், முக்கோணி செம்பக்கம், இது மற்ற பக்கங்கள். அப்போ 120 வர்க்கம் ப்ளஸ் 50 வர்க்கம் சமன் v வர்க்கம். அப்போ 120 வர்க்கம் 14,400 வரும், 50 வர்க்கம் 2,500 வரும். கூட்டினால் 16,900 வரப்போது ஆன்சர். அப்போ v வர்க்கம் தானே அது. அப்போ நான் v கண்டுபிடிக்கிறதுக்கு வர்க்க மூலம் எடுத்திருந்தா இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறதுக்கு நான் இந்த 169 தர 100 எழுதலாம். இதை பிரிச்சு ஏன்னா 2 சைவரையும் 100 ஆக்கி எழுதலாம். அப்போ 100 வர்க்க மூலம் 10, 163 வர்க்க மூலம் 13. அப்போ 13 தர 10 எத்தனை 130. ஆகவே v சமன் 130 ms-1ங்கிற வேகம். அப்போ இது எல்லாத்துக்கும் மொத்தமாக இந்த எஸ்ஏ செஞ்சீங்கன்னா 22 மார்க்ஸ் உரிய செய்யுது. ரைட், அடுத்த பி பாட்டை பார்ப்போம். இந்த பி பாட் தான் நிறைய பேர் பிள்ளை எடுத்துக்கிங்க. இந்த பி பாட்டை கன்செப்ட் நிறைய பேருக்கு வழங்கலை. பாருங்கள், ஒரு பலூன் இருக்கி, பலூன் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கி யூங்கிற வேகத்தில். அப்போ சீரான வேகம்னு தந்திருக்காங்க. இந்த வேர்டை கவனிங்க, சீரான வேகம்னா மாறா வேகம் தானே, யூங்கிறது மாறல. அப்போ ஆர்முடுகள் என்ன, 0. சரி, அப்போ ஆர்முடுகள் 0 என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு இந்த பலூனோடைய இருக்கிற ஒரு பொருள் ஒன்றை விழவிடுறாங்க. இந்த பலூனோட இருக்கிற பொருளை விழவிட்டா இந்த பொருள் கீழ் நோக்கி 0 வேகத்திலே விழுமா, மேல் நோக்கி போயிட்டு விழுமா? பாருங்கள், இந்த விஷயத்தில் நிறைய பேர் பிளவிட்டீங்க. பாருங்கள், எங்களுக்கு உண்மையிலே என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த பலூன் வந்துட்டு மேல் நோக்கி, பலூன் வந்துட்டு இந்த பொருள் வந்துட்டு பலூனில் தானே இருக்கி, பலூனுக்கு மேல் நோக்கி வேகம் ஒன்றிக்கிறதால இந்த பொருள் அதில் இருக்கிறதால இதுவும் அந்த வேகத்தை பெற்றுக்கொள்ளும். ஆகவே இந்த யூங்கிற வேகம் இதுக்கும் கிடைக்கும். ஆகவே இந்த பொருள் மேல் நோக்கி சென்று அதி உயர் புள்ளியில் 0 அடைந்து பின்னர் தான் என்ன செய்யும், கீழ் நோக்கி விழும். ஆகவே இந்த அதி உயர் புள்ளியில் 0 அடைந்து இறுதியில் கீழ் நோக்கி இந்த பொருள் விழும். அப்போ இந்த பொருளோட இயக்கப்பாதை இது. அப்போ இதை நீங்கள் விளங்கினீங்கன்னு சொன்னால் இனி அடுத்த கேள்விகள் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கேட்காங்க முதலாவது கேள்வி, பலூண்ட வேகம் என்ன? பலூண்ட வேகம் தானே இந்த பொருள் வந்துட்டு போய் அடைகிற அந்த வேகம், ஆரம்ப வேகம். அப்போ பொருள் கொண்டிருக்கிற ஆரம்ப வேகம்,
அடுத்தது அதுவும் இந்த பலூன் வேகமும் சமன். அப்போ நான் இங்கே பொருள் வேகத்தை கண்டுபிடிக்கிறேன். சரி, இப்போ இந்த பொருள் வேகத்தை கண்டுபிடிக்கிறது நான் என்ன சமன்பாடு போடலாம்? நான் கீழ் நோக்கி எஸ் சமன் ut + ½ at² சமன்பாடை போகிறேன். நான் இந்த நிலைகளை குறிப்பிடுறேன், ABCங்கிற நிலை. இதில் நான் இந்த சமன்பாட்டை அப்ளை பண்ணுறேன், A to Cக்கு டிரெக்டாக அப்ளை பண்ணுறேன். சரி, இது எல்லாருக்கும் அப்ளை பண்ண தெரியும் தானே. A இருந்து C வரைக்கும் டிரெக்டாக நான் அப்ளை பண்ணிருந்தா பலூன் இப்போ 120 மீட்டர் போயிருக்கேன். முதலாவது தரவு மொத்த பயணப்பாதைக்கு எடுத்த டைம் 6 செகண்ட். அப்போ மொத்தமாக சொல்லிக்கிறதால நான் மொத்தமாக சமன்பாடு யூஸ் பண்ணுறேன். விளங்குதா? அதனால தான் மொத்தமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் கீழ் நோக்கி யூஸ் பண்ணா இந்த திசைகளை நான் கவனித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த காவிக்கணியங்கள பருமன்களை திசைகளோட போட்டேன்னா இன்னைக்கு இறுதி ஆன்சர் சரியாக வரும். பாருங்களா, இந்த எஸ்ங்கிற இடப்பெயர்ச்சி நான் கருதுகிறேன். பாருங்கள், கருதுகிற திசை வந்துட்டு கீழ் நோக்கி தானே. அப்போ கீழ் நோக்கி கருதுகிற திசையிலேயே 120 மீட்டர் காணப்படுது. ஆகவே எஸ் வந்துட்டு +120 வரும். சரி, சமன் யூ தான் காணணும். ஆனால் யூ எனக்கு என்ன ஆன்சரில் வரணும் பாருங்கள். யூ மேல் நோக்கி தானேக்கி, நான் கீழ் நோக்கி திசையை கருதும் போது யூ மேல் நோக்கி இருக்கு. அப்போ மைனஸில் வரணும் எனக்கு உண்மை ஆன்சர். நாங்கள் செஞ்சு பார்ப்போம், ஆன்சர் மைனஸில் வருதான். சரி, ரைட். அதே போல் டி வந்துட்டு 6 செகண்ட் சக அரை தர நான் கீழ் நோக்கிய திசையை கருதுறேன். இங்கே புவியீர் பாரமுடுகளும் கீழ் நோக்கி தான். G = 10 ms - 2. அப்போ கருதுகிற அதே திசையிலேயே ஜியும் காணப்படுறதால ஜியும் ப்ளஸில் தான் வரும். ஆகவே 10 × 6 இந்த வர்க்கம். அப்போ சுருக்கினா 6 × 36, அது 2 மடங்கு 18, 180. ஆகவே u 6 u = 120 - 180 அங்கே கழிப்பட்டிச்சுண்டா. ஆகவே 6u = -60. ஆகவே u = எத்தனை வரும்? -10 ms - 1. ஆகவே ஆன்சர் வந்துட்டு மறையில் வருதா? அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டு சரி, ரைட். அப்போ இதோட விட்டால் சரியில்லை, நாங்கள் இன்னும் செல்லணும். என்ன, இங்கே u வந்துட்டு மேல் நோக்கிய திசையில் u = 10 ms - 1 ப்ளஸ்ஸுக்கு ஆக்கி எழுதினோம்னா இன்னும் லேஸ் ஆகிக்கும். ஆனால் இதுவே போதும், மைனஸில் ஆன்சர் போட்டிங்கன்னா சரி. சிலவங்க மைனஸ்லேயே பிரதிட்டிக்கிங்க. அப்போ நான் அதுக்கு பார்த்துட்டு சரி போட்டேன். அப்போ யூ வந்துட்டு ஏன், அப்போ நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்படி சொல்லிக்கணும், அல்லது நீங்கள் அப்படி சொல்லிங்கன்னு சொல்லி நான் அடுத்து. ரைட். இப்போ முதலாவது கேள்வி ஓகே. ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். பொருள் தரையை அடையும் போது பலூனின் உயரம். அப்போ பொருள் மொத்தமாக தரையடைகிறதுக்கு 6 செகண்ட் தானே எடுக்குது. அப்போ பொருள் மொத்தமாக தரையடைகிறதுக்கு 6 செகண்டுக்கும் பலூன் ஒரு குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கும். அப்போ அதுக்கு நான் எஸ் சமன் பலூனுக்கு நான் பிரயோகிக்கேன் மேல் நோக்கி எஸ் சமன் ut + ½ at². ஏன்னா எங்களுக்கு தெரியும் பலூன் ஆர்முடுகள் என்ன, பூஜ்ஜியம், ஏன் சீரான வேகத்தில் போகுது. அப்போ ½ at² வருமா சமன்பாட்டில்? இல்லை. ஆகவே பலூன் சென்ற இடப்பெயர்ச்சி சமன் அதில் வேகம் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே அந்த பொருளோட வேகத்தை கண்டோம் தானே, அதான் பலூண்ட வேகம். அப்போ இங்கே நான் பலூண்ட வேகம் என்று சொல்லணும். இது சரியா? இது பொருளின் வேகம். அப்போ பலூண்ட வேகம் எத்தனை வரும்? 10 ms - 1 தர பயணித்த மொத்த டைம் 6 செகண்ட். அப்போ 60 மீட்டர் மேல் நோக்கி போயிருக்கும். இதோட விட்டால் சரியா? இல்லை. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பலூன் நிலமட்டத்திலிருந்து 120 மீட்டர் காணப்படுது உயரத்தில். இப்போ 60 மீட்டர் மேலுக்கு இன்னும் போயிருக்கும். ஏன் பொருள் வந்து முடிகிற டைமுக்கும் பொருள் இந்த A to C வரைக்கும் விழுந்துட்டு இருக்கிற டைமுக்கும் பலூன் இன்னும் இயங்கிட்டு தானே இருக்கும். அந்த தூரம் தான் 60 மீட்டர். ஆகவே பலூன் மொத்த டோட்டல் சமன் 60 சக 120 சமன் 180 மீட்டராக இருக்கும். சரி, ரைட். அடுத்த வினா, பொருள் சென்ற அதிகூடிய உயரம் என்பன யாவை? அப்போ பொருள் சென்ற அதிகூடிய உயரம்னு சொன்னால் இந்த ஏபிசிங்கிற பயணப்பாதையில் A to B இந்த உயரத்தை தான் கேட்காரு. அப்போ A இருந்து B வரைக்குமான அந்த பீரியடில் நாங்கள் சமன்பாடு அப்ளை பண்ணணும். இதுக்கேற்ற சமன்பாடு இது. எங்களுக்கு ஆரம்ப வேகம் தெரியும், கேட்டிக்காங்க தூரத்தை, இறுதி வேகம் 0 அது தெரியும். ஆகவே நாங்கள் V வர்க்கம் சமன் மேல் நோக்கி சமன்பாடு யூஸ் பண்ண சரி. A to Bக்கு V வர்க்கம் சமன் U வர்க்கம் சக 2AS பிரயோகிக்கும்டா இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் மேல் நோக்கி என்ன 10 10 வர்க்கம்
அது ப்ளஸில் தான் நான் மேல் நோக்கி தான் கருதுகிறேன். ஆகவே மேல் நோக்கிய திசை. அதே போல் மேல் நோக்கிய திசையில் நான் கருதுறேன்னு பாருங்கள். ஜிங்கிற புவியீர் பார்முறைகள் கீழ் நோக்கி இருக்கு. ஆகவே எனக்கு மைனஸில் வரப்போகிறோம் 2GS நாங்கள் போடணும். ஆன்சர் பிரதியிடும்போது 2GS. ஆகவே 2 தர 10 தர எஸ் இடப்பெயர்ச்சி அதான் காணணும். ஆகவே 20S இந்த மைனஸ் அங்கால போனீங்கன்னா சமன்பாடு அங்கால 20S சமன் 10 வர்க்கம் 100. ஆகவே S சமன் 5 மீட்டர். இதோட விட்டால் சரியா இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி பலூனில் இருந்து அவரை அடைஞ்ச உயர் இடப்பெயர்ச்சி தான் 5. ஆகவே தரை மட்டத்தில் இருந்துட்டா அவர் பலூன் ஹைட்டையும் சொல்லி 120 மீட்டர் ஹைட், அதுக்கு மேலே 5 மீட்டர் பயணிக்கிறார். ஆகவே மொத்தமாக இவர் பயணிக்கிற 125 மீட்டர் ஆன்சர் போட்டிக்கணும். சரி, ஆகவே இதுவும் முழுமையாக செஞ்சிருந்தால் 22 மார்க்ஸ், மொத்தமாக எஸ்ஏக்கு 44 மார்க்ஸ்.